கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. பகுதி 2 நம்ம பார்க்குறோம். யார் இஸ்ரவேலர்கள், யார் புறஜாதி, யார் மணவாட்டி சபை, தானியேலுடைய 70 வாரத்தில் என்ன நடந்துச்சு, அதனுடைய பகுதி 2 தான் பார்க்குறோம். சபை உபத்திர காலத்தில் பூமியில் இருக்குமா இருக்காதா, அப்புறம் சாத்தான் எதை மறைக்க முயற்சி செய்கிறான் அப்படின்றத பற்றி நாம் பார்க்க போகிறோம். இவர் பேசின வீடியோவுடைய விளக்கத்தினுடைய 2ஆம் பாகத்தை தான் நாம் பார்த்துட்ருக்கோம். சரி, ஐயா என்ன சொல்கிறான்றதை கவனிக்கலாம். சத்தியன்றது நம்ம வேதத்தின் மூலம் ஒப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் எது சத்தியன்றதை. அப்புறம் யார் பேசினாலும் அது சத்தியமாயிடாது. சத்தியத்தை வேதம் தான் அதை சத்தியம் என்று அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்றத வேதத்தை முன்னிட்டு நாம் என்ன பண்ணுறோம், பார்க்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். சரி, ஐயா என்ன சொல்லான்றதை கவனிக்கலாம். ஐயா அநேக காரியங்களை மிக சரியாக சொல்லியிருக்கிறார். அவருடைய காரியங்கள் என்னது நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் தவறான காரியங்களே நம்ம தவறாக இருக்குன்றதை நம்ம சொல்கிறோம். இப்போ அவர் என்ன சொல்கிறான்றதை பார்க்கலாம். 4 கட்டளைகள் போடும். முதலாவது கோரேஸ் போய் அனுப்ப சொல்கிறான். அந்த கோரேஷனுடைய கட்டளையை தான் நீங்கள் எஸ்ரா புஸ்தகத்தில் பார்ப்பீங்க. எஸ்ரா 1வது அதிகாரத்துலையும் 4ஆம் புஸ்தகத்துலையும் அது 537வது வருஷம் கொடுக்கப்பட்டது. அடுத்து தரியு ராஜா கொடுக்குற இன்னொரு கட்டளை, அது எஸ்ரா 6வது அதிகாரத்தில் இருக்குது. அடுத்து அர்த்தசாஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய இன்னொரு 458வது கிமுக்கு முன்னாடி. கடைசி அகாசரஸ் என்று சொல்லக்கூடியவரை கொடுத்தது கிமு 445வது வருஷம். அது நெகேமியா 2வது அதிகாரத்தில் உள்ள சம்பவம். அது கொடுக்கப்பட்ட வருஷம் எப்பன்னா மார்ச் மாதம் 14ஆம் தேதி கொடுக்கப்பட்டது, கிமு 445. சரியா? இது 3 ஆணைகளும் பார்த்தீங்கன்னா முதல்ல கொடுக்கப்பட்ட 3 தேவாலயம் கட்டத்தான் அனுப்பப்பட்டாங்க. அதனால தான் எஸ்ரா முதல்ல தேவாலயம் கட்டினார். அதற்கு பின்பாக தான் நெகேமியா சுவர் கட்டினார். நீங்கள் நெகேமியா புஸ்தகம் எடுத்து பார்த்தீங்கன்னா 3வது 4வது அதிகாரம் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு ஒவ்வொரு கேட்டுக்கும் ஒவ்வொரு வாசலுக்கும் அடுத்த வாசலுக்கு நடுவில் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பொற்கொள்ளம் கட்டுவான், அந்த பக்கம் தச்சம் கட்டுவான், அதுக்கப்புறம் அதிகாரி கட்டுவான். இப்படி எல்லாரும் சேர்ந்து இந்த சுவர் கட்டுற அந்த ஆணையை எடுத்து கொண்டு போனது நெகேமியா. அந்த ஆணை பிறப்பிக்கப்பட்ட நாள் தொடங்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியாவாக ராஜாவாக உள்ள வர்ற வரைக்கும் காலண்டர் ஸ்டார்ட் ஆகும். 69 வாரம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி இங்கே பிரதான தேவதூதன் கொடுத்துட்டான். இப்போ மேசியா ராஜாவை போல வருவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா நம்மளால் அழகாக பின்பக்கமாக நம்மளால் பார்க்க முடியும். இதுக்கு என்ன ஒரு காரியம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு ஒவ்வொரு நம்ம கேலண்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 31 நாள் இருக்குது, இன்னொரு நாள் இன்னொரு மாதம் 31 நாள் இருக்குது, ஒரு மாதம் 28 நாள் இருக்குது. ஆனால் யூத காலண்டரில் அப்படி கிடையாது. அவங்களுடைய நாட்களில் பார்த்தீங்கன்னா 12 மாதம், ஒரு மாதத்துக்கு 30 நாள். ரொம்ப சிம்பிள். நம்மளை மாதிரி 365 நாள்லாம் கிடையாது. ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லாஸ்ட் வீக் ஆஃப் ஜீசஸில் நான் சொல்லி கொடுத்தேன் எப்படி ஜூலைக்கும் ஆகஸ்ட்டுக்கும் 31 நாள் வந்துச்சுன்னு. ஏன்னா ஜூலியஸ் பார்த்தாரு, எனக்கு கொஞ்சம் பெருமை வேணும், அதனால் என் பேரில் இருக்க மாதத்தில் ஒரு நாள் கூட்டுங்கடானார். அடுத்து அகாஸ்தஸ் வந்தார், அவனுக்கு மட்டும் என்ன 31 நாள், அதனால் நானும் பெரிய ஆள், எனக்கு 31 நாள் வைடானார். இப்படி ஆளாளுக்கு பண்ணது தான் இது நமக்கு யூஸ் பண்ணுற காலண்டர். ஆனால் அங்கே ஆண்டவர் கொடுத்த காலண்டரில் வெறும் 30 நாள் தான். சரியா? இப்போ உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேஷன் பாருங்கள். சரிப்பா, ஐயா என்ன சொல்லியிருக்காரு, ஆண்டவர் கொடுத்த கேலண்டரில் வெறும் 30 நாள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது எபிரே கேலண்டர் பற்றி தெரிஞ்சிக்காமல் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். எபிரே கேலண்டரில் 12 மாதம் மட்டும் இல்லை, 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன ஆகும், 13வது மாதம் வரும். அது மட்டும் இல்லாமல் அதில் எல்லா மாதத்துக்கும் 30 நாள் கிடையாது. ஒரு மாதத்துக்கு 29 நாள், ஒரு மாதத்துக்கு 30 நாள், இது மாதிரி மாறி மாறி வரும். அப்போ 30 நாளும் இருக்குது, 29 நாளும் இருக்குது. வருஷத்துக்கு 360 நாள் கிடையாது.
355, 354, 353. இதுவே ஒரு 13 மாதம் வரும்போது 383, 384, 385. இதெல்லாம் வந்து ஒரு வருஷத்தில் வர நாட்கள். அப்போ வந்து ஐயா சொல்கிற கணக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவர் சொல்கிற நாட்கள் வந்து கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்ட வருஷம் அதெல்லாம் ஓரளவுக்கு சரியாக இருந்தால் கூட, ஆனால் அதை வச்சு இப்போ அவர் சொல்கிற நாட்கள் கணக்கு வந்து தவறாக தான் இருக்குது. ஏன்னா அவர் எல்லாத்துக்குமே 360 தான் போட்டிருக்காரு. 360ன்னு போட்டு அவர் எல்லாத்தையும் போட்டிருக்காரு. அதனால் அது தவறாக இருக்கும் என்பது சாதாரண பார்த்தாலே புரியும். நீங்கள் ஒரு யூதனாக இருந்தீங்கன்னா உங்கள் மாதத்தில் உங்களுக்கு தெரியும்ல, இந்த மாதத்தில் எத்தனை நாள், அடுத்த மாதத்தில் எத்தனை நாளுன்னு. அது மாதிரி யூதர்கள் கண்டிப்பாக இதை ஏற்றுக்கொள்ள போகிறது கிடையாது. ஏன்னா எல்லா மாதத்துக்கும் 30 நாள் கிடையாது. அப்போ 30 × 70 வாரங்க அந்த கணக்கெலாம் போட்டிங்கன்னா எல்லாமே என்ன ஆகும், அடிப்படும், தப்பாக தான் போகும். அப்போ அவர் சொல்கிற நாள் கணக்கு வந்து அவர் இன்னும் ஆராய்ஞ்சு பார்க்கல அப்படின்றது தெரியுது. சரி, ஐயா என்ன சொல்லலான்னு பாருங்கள். ஹாபிப் மாதம், சீப், சிவான், ஹயர், அப், ஏலுல், ஏத்தானிம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா எபிரேய கேலண்டருடைய மாதங்கள். மொத்தம் கடைசியில் ஆதார் வரும், ஆதார் 1, ஆதார் 2, 12ஆம் மாதம் ஆதார் வரும். ஒரு வாட்டி 13 வரும்போது ஆதார் 1 என்ன பண்ணுவாங்க, ஜாயின் பண்ணுவாங்க. 29 நாளில் இருக்கிற ஒரு ஆதார் மாதத்தையே என்ன பண்ணுவாங்க, ஆட் பண்ணுவாங்க. சரியா? அப்போ எதுக்காக இப்படிலாம் பண்ணுறாங்கன்றதை அதில் அப்புறம் பார்க்கலாம். ஆனால் அவர் சொல்கிற நாள் கணக்கு தவறுன்றதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. பட்டணத்தை கட்டுமாறு முதல்ல போன ஆணை வந்து எத்தனாம் தேதி? 14ஆம் தேதி. ஏன்னா அது வந்து நிசான் மாதம் எத்தனாம் தேதிங்கிறது நம்ம நெகேமியாவில் பார்க்க முடியுது. அது வந்து என்ன, கிமு 445 கட்டளை போட்டார். இப்போ 69 × 7 × 360 போட்டிங்கன்னா 69 வாரம், ஒரு வாரம் 7 × 360 நாள் போட்டிங்கன்னா எவ்வளவு? 1,73,880 நாட்கள். அப்போ கிமு 445 கிறிஸ்துவுக்கு பின் 32வது வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,73,740 நாட்கள். அடுத்து மார்ச் 14ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 6ஆம் தேதி. அதனால தான் நம்ம கால்குலேஷன் வந்து சொன்னோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தது புதன்கிழமைங்கிறது ரெக்கார்ட் பூர்வமாக இருக்குங்கிறத நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி நீங்கள் தெரியாதவங்களாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு யூடியூப்பில் இருந்தது பாருங்கள். கடைசி வாரத்தில் எல்லாமே டேட் வைஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். அது நல்ல தெளிவாக இருக்குது. அது சரி, ஐயாவுடைய இந்த குறிப்பையும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு வருஷத்துக்கு 360 நாளுன்னு சொல்லி கணக்கு பண்ணி தான் அவர் இந்த விஷயத்தையுமே படிச்சிருக்காரு. அதே மாதிரி 360 நாளுன்னு வச்சு தான் என்ன பண்ணியிருக்காரு, இயேசு கிறிஸ்து எந்த நாளில் மரித்தார், எந்த நாளில் உயிர்த்தெழுந்தான்ற விஷயத்தையும் என்ன பண்ணுறாரு, அவர் அதை வச்சு தான் சொல்ல வர்றார். அப்போ அதுவும் தவறாக தான் இருக்குன்றது என்னுடைய கணிப்பு. எனக்கு இயேசு கிறிஸ்து எப்போ மரித்தார் உயிர்த்தெழுன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். எப்போ மரித்தார், எப்போ உயிர்த்தெழுந்தான்னு வேதத்தின்படி இருக்குது. ஓகேவா? ஆனால் அவர் சொல்கிற புதன்கிழமையும் கிடையாது, வேலைக்கிழமையும் கிடையாது. அதனால் டேட் வைஸாக அவர் இத்தனை நாள் இந்த தேதின்றதை அவர் சொல்கிறார்ல, ஆனால் அது முழுக்க தவறாக தான் இருக்கிறது. ஏன்னா இப்போ யூதர்கள் பயன்படுத்துகிற கேலண்டரில் ஒரு மாதத்தில் எத்தனை நாள் இருக்குதுன்னு தெரில, ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் வருதுன்னு தெரில, அவங்க எப்படிப்பட்ட கேலண்டரை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. இது எதுவுமே தெரியாமல் எப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் உயிர்த்தெழுதலினுடைய நாலு தேதியை கரெக்டாக சொல்ல முடியும்? எல்லா மாதத்துக்கும் 30 நாளுன்றாரு, அதுவே தவறு. எல்லா மாதத்துக்கும் 30 நாள் கிடையாது. ஒரு மாதத்தில் 29 நாள் இருக்குது, ஒரு மாதத்தில் 30 நாள் இருக்குது. லீப் இயர் வரும்போது 30 நாள் தொடர்ந்து வரும். ஒரு மாதிரி லீப் இயர் இல்லைன்னா ஒரு மாதத்தில் 29 நாள் வரும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்புறம் எதுக்காக 7ஆம் மாதத்தை தூக்கி 7ஆம் மாதத்தை மாதமாக வச்சு பண்ணுறாங்க, அந்த விஷயம் இருக்குது. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறோம், யாத்திராகம் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், ஆபிப் மாதம் தான் 1ஆம் மாதமாக இருப்பதாக. அப்போ அதுக்கு முன்னாடி எந்த மாதம் முதல் மாதமாக இருந்துச்சுன்னா ஏத்தானி மாதம் தான் இருந்துச்சு. 7ஆம் மாதம் தான் மாதமாக இருந்துச்சு. அப்போ அப்படி இருக்கும்போது அப்போ எப்படி இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணுறதுன்றது பல விஷயங்கள் இருக்குது.
நான் 30 இன்ட்டு 69 இன்ட்டு 70 வாரம்னு சொல்லியிருக்காங்க. அதை போட்டு கணக்கு பண்ணோடனே எனக்கு ஒரு நாள் கணக்கு வந்துச்சு. அந்த நாள் கணக்கு இப்படி தான் கணக்கு பண்ணேன். இப்படி பண்ணதுனால இவர் இப்படி தான் நடந்துச்சுன்னு சொல்கிறேன். நான் கேட்குறேன், அப்போ 30 நாளுன்னு போட்டால் அது கரெக்டாகிடுமா? இல்லை, 69 இன்ட்டு 7ன்னு யார் போட சொன்னது? ஒரு வாரத்துக்கு 7 வருஷம்னு யார் போட சொன்னா? யாருமே போட சொல்ல. பைபிளில் போடவே சொல்லி அந்த மாதிரி. 70 வாரம் கொடுத்துருக்கேன்ப்பா, அந்த 70 வாரத்தை நீங்கள் கணக்கு பண்ணுறதுக்கு ஒரு வாரத்துக்கு 7 வருஷம் அப்படின்னு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லவே இல்லை. தானியேலே அங்கே அதுமாரி சொல்லவே இல்லையே. இப்போ வேதத்தில் ஒரு வார்த்தையை ஒரு அடையாள பொருளாக பயன்படுத்துகிறாங்கன்னா அந்த இடத்துல அவன் சொல்லியிருப்பான். இப்போ 7 பொன் குத்து விளக்குகள் அப்படின்னா இப்போ நீங்கள் எத்தனை பொன் குத்து விளக்குகள் சொல்லணும்? வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த வரையிருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் சொல்கிறார், என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். அப்போ நட்சத்திரங்கள் 7 நட்சத்திரன்றது எதை சொல்லியிருக்கீங்க? 7 சபையினுடைய தூதர்களை குறிக்குது. இங்கே 7 குத்து விளக்குகள் எதை குறிக்குது? 7 சபைகளை குறிக்குது. அதனால் நட்சத்திரங்கள் எங்கெங்கெல்லாம் நட்சத்திரங்கள் சொல்லியிருக்கோ அது எல்லாமே சபையினுடைய தூதர்கள் அப்படின்னு எடுத்து படிக்க முடியாது. அந்த உவமை அங்கே பார்க்குற காட்சியே இல்லை, அங்கே என்ன சொல்லப்படுதோ அதை எப்படி விவரித்து பார்க்கணுன்றத அந்த வேத வாக்கியமே நமக்கு சொல்லும். புரியுதா உங்களுக்கு? இப்போ நட்சத்திரங்களை இங்கே அவங்க குழு கொடுத்து அவங்களே சொல்லிட்டாங்க, இது 7 சபையினுடைய தூதர்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. சொல்லலைன்றதுனால இப்போ இந்த 7 நட்சத்திரங்களை நம்ம 7 சபைகள் இல்லைன்னு சொல்ல முடியாது. இங்கே சொல்லியிருக்கிறதுனால இந்த இடத்துக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். 7 சபையினுடைய தூதர்கள், 7 நட்சத்திரம்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, அது 7 சபையின் தூதர்கள் அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்காரு. இதே விஷயத்தை வச்சுட்டு எந்த இடத்துல நட்சத்திரங்கள் விழுந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிகாரத்தில் வானத்தில் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எக்காலம் ஊதினான், வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன், அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நட்சத்திரம் கீழே விழுதுன்னு போட்டிருக்கு. அப்போ சபையின் தூதர்கள் வானத்து மேலே பொத்துன்னு கீழே விட்டாங்களா? அப்படி இல்லை. அப்போ இங்கே என்ன சொல்லணும், பிசாசு விழுந்துட்டான், இல்லை தேவனுடைய தூதர்கள் பூமியில் வந்துட்டாங்க, கீழே வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் அந்த இடத்துல கொடுக்கப்பட்ட விளக்கு என்னது? அங்கே இருக்கிறது சபையின் தூதர்கள், இங்கே இருக்கிறது யார்? பாதாளத்தினுடைய திறவுகோலை வைத்திருக்கிற ஒரு தூதன். அப்போ நாம் இப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்னா அதை எப்படி விவரித்து பார்க்கணுன்றத தேவன் அங்கேயே சொல்லியிருப்பார். அதை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணுமே தவிர, அதை புரிஞ்சுக்கணுமே தவிர, அதை புரிஞ்சுக்கிறதுக்காக வேறு ஒரு உவமையை விளக்கிறதுக்காக தேவன் பயன்படுத்தினதை கொண்டு இன்னொரு உவமையில் பயன்படுத்தி பார்க்குறது தவறாக இருக்கும். அப்படி பயன்படுத்தினீங்கன்னா உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. அப்போ எதுக்காக இதை சொல்கிறேன்னா, ஒரு வாரன்றது 7 வருஷன்றது நாம் முடிவு பண்ணுறதுக்காக தேவன் கொடுக்கல. சரி, அப்படி எல்லோரும் முடிவு பண்ணி அவங்களாகவே முடிவு பண்ணி பேசுகிறது தான் இந்த காரியங்கள் எல்லாமே. சரி, ஐயா என்ன சொல்கிறான்னு பாருங்கள். எவ்வளவு? 24 நாட்கள். லீப் இயர்ஸ் என்று சொல்லக்கூடியதுக்கு கேப் பார்த்தீங்கன்னா எவ்வளவு? 126 நாட்கள். கூட்டினீங்கன்னா எவ்வளவு? 1,73,880 நாள். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி கிறிஸ்துவுக்கு பின் 32வது வருஷத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓசன்னா, உன்னதத்திலே இருப்பவருக்கு ஓசன்னா என்று அவர்கள் சொல்லக்கூடியதாக கழுதையின் மேலும் கழுதை குட்டியிலும் ஏறி வரக்கூடிய அந்த நாள் எவ்வளவு அக்யூரேட்டாக ஆண்டவர் காரியங்களை சொல்கிறாரு பாருங்க. இந்த வேத வசனத்தை மட்டும் நீங்கள் வாசித்து அதில் உள்ள ஆழங்களை பழகிக்கிட்டீங்கன்னா
பைபிள் வாசிக்கிறதுக்கு உங்களை மாதிரி இன்ட்ரெஸ்ட் அப்படி ஒரு தாக்கம் வந்துடும். இப்படி ஒரு இது இருக்குன்னு. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு அக்யூரேட் ரெக்கார்டு. ஏன்னா ஆண்டவர் தானே முன்னாடி இருந்து எல்லாத்தையும் நிர்ணயித்தது எல்லாமே. அதனால தான் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுவார், என் வேலை இன்னும் வரல, என் வேலை இன்னும் வரல. ஆனால் இந்த வேலை வரும்போது சகரியா 9வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுவாங்க, சீயோன் குமாரத்தியே மிக. சரி, இப்போ ஐயா சொல்ல கணக்குப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த 62 வாரங்கள் முடியும் போது யார் வரா? மேசியா எருசலேமுக்குள்ளே கழுதையின் மேலே ஏறி என்ன பண்ணுறாரு? எருசலேமுக்குள்ளே வராரு, உள்ளே வராரு. அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டேட் சொன்னார். அதாவது 7 வாரம் ஏற்கனவே முடிஞ்சிச்சு. இப்போ 62 வாரங்கள் 7 வாரமும் 62 வாரங்களும் செல்லும். அப்படி தான் நம்ம படித்தோம். அப்போ 7 + 62 69 வாரங்களுடைய முடிவில் தான் மேசியா என்ன பண்ணுவார்? எருசலேமுக்குள்ளே நுழைவார். இது ஐயா சொன்ன ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? சரி, அப்போ 69 வாரங்கள் முடிஞ்சிடுச்சு. இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் மேசியா எப்பொழுது சங்கரிக்கப்படுவார்னு வேதம் சொல்லுது? தானியேல் தீர்க்கதரிசனத்தில் சொல்லப்பட்டது என்ன? தானியேலில் 9ஆம் அதிகாரத்தில் என்ன படித்தோம்? ம் 26ஆம் வசனம், அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். அதாவது மேசியா 69வது வாரம் முடிவில் என்ன பண்ணுவார்? எருசலேமுக்குள்ளே வருவார். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா என்ன பண்ணுவார்? சங்கரிக்கப்படுவார். அதாவது 70வது வாரத்தில் தான், தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட 70வது வாரத்தில் தான் மேசியா சங்கரிக்கப்படுவார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் எல்லாரும், குறிப்பாக அந்தி கிறிஸ்துவனுடைய வேலையே என்னென்னா, இயேசு கிறிஸ்து எதை செய்து முடித்தாரோ அதை ஜனங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடாதுன்றதுக்காக அவர் 70வது வாரத்தில் செஞ்சதை இன்னும் 70வது வாரமே வரலை, 70வது வாரத்தில் தான் அந்தி கிறிஸ்து வருவான் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து செய்த 70வது வாரத்தில் நமக்காக மரித்த காரியத்தையே இன்னும் ஜனங்க என்ன பண்ணுறாங்க? இன்னும் மேசியா மரிச்சிட்டாரு எல்லாம் ஒத்துக்கிறாங்க. ஆனால் 70வது வாரத்தில் மரிச்சாருன்னு ஒத்துக்கல. அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். இது வரைக்கும் ஐயா பேசினார். ஆனால் ஒரு வாட்டி கூட என்ன சொல்ல, அந்த 62 வாரங்களுக்கு பின்பு தான் மேசியா சங்கரிக்கப்பட்டான்றத அந்த விஷயத்தை அவர் சொல்லவே இல்லை. அந்த 62 வாரங்களுக்கு பின்புன்றதை அவர் சொல்லலை. பார்ட் 1லையும் பார்த்தாலும் சரி, பார்ட் 2வில் பார்த்தாலும் சரி, இது வரைக்கும் என்ன பண்ணல, அவர் சொல்லவில்லை. சரி, அதாவது 62 வாரம்னா 7 வாரம் + 62 வாரம், 69 வாரம் முடிஞ்சிச்சு. 69 வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மேசியா சங்கரிக்கப்படுவார். அதாவது 70வது வாரத்தில் தான் மேசியா சங்கரிக்கப்படுவார். இதுதான் தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 70 வார அட்டவணை. மேசியா எப்பொழுது சங்கரிக்கப்படுவார், மேசியா எதுக்காக சங்கரிக்கப்படுவார் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்த்தோம். மேலே மீறுதலை தவிர்க்க, பாவங்களை தொலைக்க, இது எல்லாமே அந்த 70 வாரத்தில் நடக்க போது. உன் நகரத்தில் தான் வந்து என்ன பண்ண போகிறார்? மேசியா சங்கரிக்கப்பட போகிறார். உன்னுடைய ஜனத்தின் மேலும் உன் நகரத்தின் மேலும். அப்போ அவங்க தான் அந்த விஷயத்தை செய்ய போகிறாங்க அப்படின்ற காரியத்தை தான் என்ன ஆச்சு? அதுக்காக கொடுக்கப்பட்டதான் இந்த விஷயமே. மேசியா சங்கரிக்கப்படுறதுக்கு காரணமாக இருக்க போகிறதே யார் தான்? இஸ்ரேல் ஜனங்கள் தான் காரணமாக இருக்க போகிறாங்க. அதனால் யூதர்களை நம்ம பகைக்கலாமா? அப்படி இல்லை, அவங்க அறியாமையினால அப்படி செஞ்சாங்க. அப்போ கூட எல்லா யூதர்களும் என்ன பண்ணல, இயேசு கிறிஸ்துவை அப்படி அடிக்கப்படுறதுக்கு ஒப்பு கொடுக்கல. விசுவாசிக்கிற யூதர்கள் என்ன பண்ணாங்க? அவருக்காக காத்திருந்தாங்க, அவருடைய சீஷர்களாக இருந்தாங்க. அதனால் தேவனுடைய சித்தத்தினால தான் இது எல்லாமே நடந்துச்சு. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரிக்காவிட்டால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்காது. அதனால் இது தேவனுடைய தீர்மானம். இயேசு கிறிஸ்து குறிப்பிட்ட காலத்தில் மரிக்கணுன்றது தான் தேவனுடைய தீர்மானம். அப்புறம் இயேசு கிறிஸ்து தானியேலுக்கு சொல்லப்பட்ட 70வது வாரத்தில் தான் அவர் மரித்தார் அப்படின்றது தான் வேதத்தில் இருக்குது. ஏன் எல்லாரும் அதை மறைக்க பார்க்குறாங்க? ஏன் எல்லாரும் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்றது, அந்தி கிறிஸ்து வரப்போகிறான் தான். ஆனால் அவனுக்காக இயேசு கிறிஸ்து செய்ததை அவர் செஞ்சதை கூட என்ன சொன்னால், இப்போ
அந்த பாவங்களை மீறுதலை தவிர்க்கிறது, இதில் எதுனா ஒன்று நடக்கலைன்றாங்க. இன்னும் அவர் அபிஷேகம் பண்ணப்படலன்றாங்க, இன்னும் தீர்க்கதரிசனத்தை முத்தரிக்கலைன்றாங்க, இன்னும் நித்திய நீதி நமக்கு வரல, வந்துடுச்சா அப்படின்னு அதில் ஒரு கேள்வி கேட்குறேன். இதெல்லாம் இன்னும் நடக்கலை அப்படின்னு பேசுகிறாங்க. ஐயா போன வீடியோவில் பேசினார், இதெல்லாம் இன்னும் நடக்கலைன்னு சொல்லி பேசினார். ஆனால் முதல் வருகையில் இயேசு வந்தது இவைகள் எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பதற்காக தான் வந்தார். அதனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் இப்பொழுதும் நீதிமானாக்கப்படுகிறார்கள், அப்பையும் நீதிமானாக்கப்பட்டாங்க. சரி, அதுதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. சரி, நம்ம ஐயா என்ன திரும்ப தொடர்ந்து என்ன சொல்லலான்னு பார்க்கலாம். ஒரு எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதையின் மேலே ஏறி வந்தது 400 வருஷங்களுக்கு முன்பாக, ஏறக்குறைய 500 வருஷங்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாக தானியேலால் அழகாக கேப்ரியலை கொண்டு தெளிவாக ஆண்டவர் முன்குறித்து சொல்லிவிட்டார். இது நீங்கள் மத்தேயு 21வது அதிகாரம், மார்க் 11, லூக்கா 19, யோவான் 12 ரொம்ப அழகாக 4 சுவிசேஷ நூட்களே நீங்கள் அழகாக பார்க்க முடியும் அவர் வருகிறது. இதில் பார்த்தீங்கன்னா லூக்காவிலிருந்து ஒரு சில வசனங்கள் அதில் நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பவனி வருவன் மட்டும் தன்னை ராஜா என்று யாரையுமே அழைக்க விடலை. நீங்கள் யோவான் 6வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அப்பமும் மீனும் கொடுத்து எல்லாம் சாப்பிட்ட உடனே அவர்கள் அவரை ராஜாவாக்க முயற்சி பண்ணுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர் போயிட்டார் அப்படின்னு இருக்கும். ரொம்ப தெளிவாக இருக்கும். 15வது வசனத்தில் இருக்கும். அடுத்து 7வது அதிகாரம் 30வது வசனம் 44வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் மக்களோட மனசில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்து போயிடுவார். ஆனால் இங்கே ஒரு காரியம் என்ன பண்ணுறாரு பாருங்கள். லூக்கா 19:38 பாருங்கள். இதோ கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்படுறவர். எது? ராஜா. பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று சங்கீதம் 118 அவர்கள் பாடுவதை ஆண்டவர் அங்கே பார்க்கிறாரு, அங்கே அனுமதிக்கிறார். என்ன காரணம்னா, அது வரைக்கும் ஆண்டவர் தன்னை யாராவது ராஜா என்று அழைத்து விடுவார்கள் இல்லை சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பண்ணாத அந்த ஆண்டவர் இங்கே என்ன பண்ணுறாரு, தன்னை ராஜா என்று அழைப்பதற்கு அனுமதி கொடுக்குறார். ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ணுறாருன்னா, பரிசேயர் பவனி வரும்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, இப்போ இவங்க மகிமைப்படுத்தலைன்னா இந்த கல்லுகள் கூட என்ன பண்ணும், பாட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதெல்லாம் இப்போ சொல்லுவார். ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரை ராஜான்னு சொல்லி கூப்பிடலன்னு சொல்கிறது ரொம்ப தவறு. ஏன்னா நல்லா நோட் பண்ணிங்கன்னா, இப்போ அந்திரேயா, பேதுரு, பிலிப்பு, நாத்தான்வேல் இவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா என்ன பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகன்கிட்ட இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்துட்டு ஒரு 2-3 நாள் தொடர்ந்து அங்கே வரும்பொழுது அப்போதைக்கு யோவானுடைய சீஷர்களாக இருக்கிறவங்க தான் யார், அந்திரேயா அப்படிப்பட்டவர். பேதுருடைய சகோதரன் தான் அந்திரேயா. அவர் யோவானுடைய சீஷராக இருக்கார். அப்படி யோவானுடைய சீஷராக இருக்கும்போது என்ன பேசுகிறாங்கன்னா, வீட்டில் போய் பேதுருக்கிட்ட நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறவரை நாங்கள் கண்டோம், அந்த மேசியாவை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் இயேசு அந்த சமாரியா ஸ்திரீக்கிட்ட நான் தான் மேசியா அப்படின்னு சொன்னார். இயேசுவே என்ன பண்ணார், நான் தான் மேசியா அப்படின்றத அவர் சொன்னார். அப்புறம் அவங்க என்ன சொன்னார், நாங்கள் மேசியாவை கண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்திரேயா போய் பேதுருக்கிட்ட என்ன பண்ணார் சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறவரை நாங்கள் கண்டோம். மேசியானா ராஜா, மேசியானா கிறிஸ்துனா அவங்களுக்கு தெரியும், மேசியானா கிறிஸ்துன்னு தெரியும், கிறிஸ்துனா ராஜான்றது அவங்களுக்கு தெரிந்திருக்க காரியம்தான். அப்போ ராஜான்றது அவங்க கூப்பிடல, அது வரைக்கும் கூப்பிடலன்றதுலாம் சும்மா கதை, அப்படிலாம் கிடையாது. வெளிப்படையே ஜனங்கள் என்ன பண்ணல, அவர் ராஜா என்று அறியாதிருந்தார்கள். ஆனால் இவர் மேசியா தானான்ற கேள்வி ஜனங்களுக்குள்ளே கூட அடிக்கடிக்கு வந்துச்சு. அதனால தான் அதிகாரிகள் அவரை பிடிக்க மாட்டுறாங்களா அப்படின்ற பல கேள்வி என்ன பண்ணாங்க, ஜனங்களும் யோசித்தாங்க. இவர் கிறிஸ்து தான் சொல்லி அறிந்திருக்காங்களோ, அதனால தான் என்ன பண்ணுறாங்க, அவர் தாராளமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு
ஜனங்கள் பேசுகிறதை நாம் பார்க்குறோம். அப்போ ஜனங்களுக்குள்ளேயும் இவர் தான் ராஜான்ற அந்த பேச்சு இருந்துச்சு. சிஷ்யர்களும் ராஜான்னு சொல்லி தான் அவரை வெளிப்படுத்தினாங்க. அப்புறம் அவர் ராஜான்றதை அறிந்து தான் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து நம்முடைய ராஜாவாக இருக்கிறார் என்றதை அவர்கள் அறிந்து தான் இருந்தாங்க. அதனால் இது ஒரு பாயிண்ட்டு தான் பேசுகிறான்றது தெரில. இது இயேசு கிறிஸ்து அந்த பவனியில் வந்ததுக்கப்புறம் தான் அவரை ராஜான்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்றது கிடையாது. முன்னாடியே அவரை ராஜான்னு சொல்லி அழைச்சாங்க. முன்னாடியே அவர் தான் ராஜான்றதை தெரிஞ்சு தான் இருந்தது. சரி, ஐயா என்ன சொல்லுவாங்க கேளுங்க. கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நல்லா கவனிங்க, அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவ ராஜா என்று சொன்னாலே இவர் தான் மேசியா அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னு அவங்க உடனே என்ன சொல்கிறாங்க, அடுத்த வசனத்தில் 39 வசனத்தில் என்ன சொல்கிறாங்க, போதகரே உம்முடைய சீசரை அதட்டும் என்றார்கள். ஆண்டவர் அதுக்கு பதில் என்ன சொல்கிறாரு, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா அவங்களுக்கு நேரம் தெரியும். நான் எப்பயுமே பார்ப்பேன், இந்த மனுஷனை காட்டிலும் இயற்கைக்கு ஆண்டவரை பற்றி நல்லா தெரியும். நான் சொன்னேன் இல்லையா, நோவாவோட கதையை சொன்னேன்ல, நோவா பேழையை கட்டி 120 வருஷம் கூப்பிட்டான், ஒரு மனுஷன் வரல. ஆனால் ஆடு மாடு மிருகம் எல்லாம் வந்துருச்சு. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ கூப்பிடலன்னா கல் கூப்பிடுண்டா அப்படின்னு. ஸோ இப்போ இயேசு என்னென்னா இந்த நாளை அழகாக புரிந்து கொண்டார். இது நம்ம ரொம்ப தெளிவாக புரியும். ஏன்னா இது நிசான் மாதத்தினுடைய 10வது நாள். ஏன்னா அவர் 32வது வருஷம் கிறிஸ்துக்கு பின் 32வது வருஷம் 14வது நாள் தான் பஸ்கா பண்டிகை. அதில் தான் அடிக்கப்பட்டார். ஏன்னா அது சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய ஊழியம் இளையுதிர் காலத்தில் கிபி 28 திபேரியஸில் நடந்தது. ஏன்னா அகஸ்டஸ் ஆகஸ்ட் 19ஆம் தேதி கிபி 14 அகஸ்டஸ் இறந்தார். 13ஆம் நாள் ஆண்டிற்குள்ள அது நம்ம லூக்காலிருந்து பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் ஆண்டவர் கொண்டாடி இது 4வது பஸ்கா. அந்த பஸ்கா கிபி 32. இப்போ ஆண்டவர் தானியேலுக்கு இது வெளிப்படுத்தினது ஏறக்குறைய 480 வருஷங்களுக்கு முன்பாக. ஐநூறு வருஷங்களுக்கு முன்பாக எக்ஸாக்டா அந்த தேதி, ஒரு நாள் முன்னாடி ஒரு நாள் பின்னாடி எல்லாம் இல்லை, சரியா அந்த நாளை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்கிறாருன்னா ஆண்டவர் மீதி காரியங்களையும் மிக துல்லியமாக கண்டிப்பாக நடத்துவார். அவங்களுக்கு நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி கொடுக்குறேன்னா, ஏன்னா அவருடைய முதலாம் வருகையில் ராஜாவாக பவனி வருவதை 500 வருஷங்களுக்கு சொன்ன ஆண்டவர் 2ஆம் வருகையை குறித்து சொன்னதை செய்யாமல் விடுவாரா? மாட்டவே மாட்டார். அப்போ அவர் வரப்போகிறது உறுதி. அதான் நானும் சொல்கிறேன். அவர் முதல் வருகையில் இயேசு கிறிஸ்து செய்தவைகளை, அவர் செய்யணும்னு சொல்லப்பட்டவைகளை அவர் செய்து முடித்தார். அந்த காரியங்கள் தான் தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அப்போ அவர் செய்து முடிக்கணுன்றதுக்காக அனுப்பப்பட்டார். அந்த காரியங்களை அவர் செய்து முடித்தார். இதுக்கும் அந்தி கிறிஸ்துக்கும் அந்த கடைசி அவனுடைய உபத்திரவ காலத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்போ அவர் முதல் வருகையில் செய்து முடித்தார்னு சொல்கிறவங்க தான் தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்க முடியும். அதே நேரத்தில் இப்போ அடுத்தது அவர் சரி என்ன சொல்கிறான்னு கேளுங்க. தெரியணும். ஆனால் என்ன சொல்கிறாரு, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46வது அதிகாரம் 10வது வசனத்தில், அந்தத்தில் உள்ளவைகளையும் ஆதி முதற்கொண்டு இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகாலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். எல்லாரும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்னென்னா நடக்க போகிறத ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் முன்குறித்து சொல்லக்கூடியவர் தான் நம்முடைய தேவன். மீதி பேர் மாதிரி முடிஞ்சதுக்கப்புறம் நான் அன்றே சொன்னேன் அல்லவா, தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்ன போடுவாங்க. இப்போ நிறைவேறிய தீர்க்க தரிசனம் அப்படி உடனே அதுக்கு ஒரு மியூசிக்கு, என்ன நிலநடுக்கம் உண்டாகும், இதெல்லாம் தீர்க்க தரிசனமா? ஏண்டா இது சும்மா ஜெனரிக்காக சொல்லுறது. நான் தான் அந்த நிறைய தடவை அந்த மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் MH370 காணாமல் போச்சு. எல்லாரும் அதான் கேள்வி, நானும் அதான் கேள்வி கேட்டேன். இப்போ அந்த தீர்க்க தரிசியில் எங்கே ஒளிஞ்சு போயிட்டீங்க, சொல்லுங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கன்னு. ஏன்னா தீர்க்க தரிசனம், அதாவது ஆண்டவர் எதுக்கு சொல்கிறாரு என்ன சொல்கிறாருங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். சரியா? இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடைவெளியை பார்க்குறோம். தானியேல் 9:26 பாருங்க. அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். சங்கரிக்கப்பட்டாரா?
சங்கரிக்கப்பட்டார், அவர் கொலை செய்யப்பட்டார், சிலுவை மரணமடைந்தார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிறவின் ஜனங்களையும் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரகாரம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ ஐயா இந்த ஆரம்பிக்கும்போது பார்த்தோன்னா இப்போ ஒரு இடைவெளி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த 62 வாரங்களுக்கு பின்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறார். அப்புறம் மேசியா எருசலேமுக்குள்ளே வந்தார் 69 வாரம் ஆயிடுச்சின்னு அர்த்தம். இப்போ அடுத்து 69 வாரங்களுக்கு பின்பு அவர் சங்கரிக்கப்படுவார்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ எந்த இடத்துல நீங்கள் இடைவெளின்னு சொல்கிறீங்க? இப்போ ஐயா சொல்கிறது என்னென்னா, இப்போ 69 முடிஞ்சதுக்கப்புறம் இடைவெளி 70 வாரம் தானே இடைவெளி. அப்படின்னா 69 வாரங்களுக்கு பின்பு தான் மேசியா சங்கரிக்கப்படுவார். அப்போ இங்கே வந்து மேசியா சங்கரிக்கப்படுவான்றதுக்காக 70 வாரம் கொடுக்கப்பட்டுச்சா, இல்லை அந்தி கிறிஸ்து வருவான்? எது இதில் முக்கியமான விஷயம்? தானியேல் வந்து இப்போ அந்தி கிறிஸ்துவை பற்றி ஏன்னா கேள்வி கேட்டிருந்தாரா? அவர் ஜெபம் பண்ணும்போது அந்தி கிறிஸ்து எப்போ வருவான், ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்துங்க, உபத்திர காலம் எப்போ இருக்குது எனக்கு வெளிப்படுத்துங்க, அதை பற்றி அவர் கேட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரா? அவர் வந்து எப்போ பாவங்கள் நீக்கப்படும், என்னுடைய பாவங்கள் என்னுடைய ஜனத்தினுடைய பாவங்கள் எல்லாம் எப்போ நீக்கப்பட்டு என் ஜனம் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும், எப்பொழுது என்னுடைய ஜனத்தினுடைய பாவங்கள் தொலைக்கப்படும், அந்த கேள்வி தானே அவர் கேட்டுட்டு இருந்தார். அப்போ அதற்கான பதிலை கொடுக்கும்படியாக தான் மிகாவேல் என்ன பண்ணுறாரு, அனுப்பப்படுகிறார். அவர் வந்து இந்த 70 வார கால அட்டவணையை தேவன் என்கிட்ட கொடுத்தாரு, உங்ககிட்ட கொடுக்க சொல்லின்னு சொல்லிட்டு அவர் அந்த காரியங்களே அவர் சொல்கிறார். அப்போ 70வது வாரத்தில் இயேசு கிறிஸ்து செய்ததை இடைவெளின்னு சொல்லிட்டு அந்தி கிறிஸ்துவுக்கு ஒரு காலத்தை நீங்கள் ஒதுக்குறீங்க. அந்தி கிறிஸ்து வந்து அவனை நீங்கள் ஏன் சீனில் கொண்டு வரீங்க? யோபுவை சோதிக்கும்போது யோபு வந்து அந்தி கிறிஸ்து பிசாசியான சோதிக்கிறான்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஏன்னா அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. ஏன்னா தேவனை தான் அங்கே முக்கியத்துவப்படுத்த வேண்டியது. தேவன் செய்தவைகளை முக்கியத்துவப்படுத்த வேண்டிய இடத்துல அந்தி கிறிஸ்துவை முக்கியத்துவப்படுத்தி தேவனுடைய செயலின் மேல் இருக்கிற அந்த செயலினுடைய வல்லமையை விளக்க வேண்டிய நாம் அந்தி கிறிஸ்துவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்தி கிறிஸ்துவை பற்றி பேசுகிறது தப்பு இல்லை. ஆனால் எந்த வேத வாக்கியங்களை கொண்டு அந்தி கிறிஸ்துவை விளக்குறீங்க? இயேசு கிறிஸ்து செய்ய போகிறவைகளை செய்து முடிக்கப் போகிறவைகளை முன்கூட்டியே வெளிப்படுத்தப்பட்ட விஷயந்தான் இந்த விஷயம். தானியேல் 9ஆம் அதிகாரம் அவர் வந்து முதல் வருகையில் வந்து என்ன செஞ்சு முடிக்க போகிறாரு அதை பற்றின விஷயம். அப்போ அதை பற்றி சொல்கிற இடத்துல அந்தி கிறிஸ்துவே அங்கே சொல்லப்படலை. இயேசு கிறிஸ்து செய்து முடித்தவைகளை சபை புரிந்து கொள்ளணும். சபை வந்து என்ன செஞ்சாருன்னே தெரியாமல் இருக்கக்கூடாது. அப்போ அந்த காரியங்களை புரிஞ்சிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டதை அந்த காரியங்களை புரிஞ்சிக்க விடாமல் யார் தான் பண்ணுவா? சாத்தான், பிசாசு தான் பண்ணுவான். தேவனுடைய கிரியைகளை நாம் புரிஞ்சிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவன் மட்டும்தான் என்ன பண்ணுவான்? இந்த காரியத்தை மறைப்பான். இயேசு கிறிஸ்துனுடைய கிரியைகளை மறைக்கிற காரியத்தை அவங்க தான் பண்ணுவாங்க. சரி, ஐயா வந்து இடைவெளின்னு அவரே சொன்னார். அவருக்கு அங்கே பிரேக் விடணும்னு தோணிருக்கு, அதனால் பிரேக் விட்டுருக்காரு. அதனால் அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவருடைய கதையை அவர் தொடங்குகிறார். சரி, கேளுங்க என்ன சொல்கிறான்னு. அதாவது வேதத்துக்கும் தேவனுக்கும் பயந்துருந்தீங்கன்னா நம்மளாக ஒன்றும் முடிவு செய்ய மாட்டோம். எப்பவுமே வேதத்தில் என்ன இருக்கோ அந்த காரியங்களை தான் நம்ம என்ன பண்ணுவோம், முன்னிறுத்தி நான் இதனால் என்ன பண்ணுறேன், இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் யூகிக்கிறது கூட அப்போ நான் சரின்னு சொல்ல வரல. வேத வாக்கியங்கள் வந்து அதை வெளிப்படுத்தணும். சரி, வாசிக்கலாம் ஐயா. என்னன்னா 26 வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது ஒரு இடைவெளி தேவை. ஏன்னா 69க்கும் 70க்கும் இடையில ஒரு தேவை இருக்கு. அவர் தனக்காக மரிக்கவில்லை, மற்றவர்களுக்காக மரித்தார் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது. அப்ப என்னன்னா இந்த இடைப்பட்ட காலத்துல தான் அதாவது ஒரு இடைவெளி தேவைப்படுகிறதுன்னு சொன்னார். அதெல்லாம் ஒன்றும் தேவைப்படல. எதுக்காக தேவைப்படுது? இப்போ மேசியா சங்கரிக்கப்படுறதுக்கும் இவர் இடைவெளி விடுறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது.
சரி, ஆனாலும் தமக்காக அல்ல, யாருக்காக? இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் நமக்காகவும் ரட்சிக்கப்படுற ஜனங்களுக்காகவும் என்ன பண்ணுறாரு? அவர் இயேசு கிறிஸ்து மரித்தார். முழு உலகத்தினுடைய பாவத்துக்காகவும் இயேசு கிறிஸ்து மரிக்கிறார். அவருக்காக, அவர் பாவம் செஞ்சதுனால மரிக்கல, நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக தான் அவர் மரித்தார்ன்றதை பற்றி பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த நகரம் அழிக்கப்படுது. அதுக்கப்புறம் முடிவு வரைக்கும் இப்படி தான் நியமிக்கப்பட்டிருக்கோம். முடிவு பரியந்தோன்னு சொன்னால் அந்த 70 வாரத்துக்குள்ளே வராது. ஓகேவா? இதில் வந்து எந்த ஒரு இடைவெளியுமே கிடையாது. நீங்களே வந்து இடைவெளின்னு சொல்லி பேசுகிறது வந்து நியாயமாக இருக்காது. அதுக்கப்புறம் கடைசி வசனத்தில் அந்த 70 வாரத்தில் முக்கியமாக என்ன செஞ்சார்? உடன்படிக்கையை உறுதிப்படுத்துறதுக்காக இயேசு மரிக்கிறார். உடன்படிக்கையை என்ன பண்ணுறாரு? உறுதிப்படுத்துகிறார். பலியை என்ன பண்ணுறாரு? ஒழிய பண்ணுறாரு. காணிக்கை ஒழிய பண்ணுறாரு. இந்த விஷயம்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த பிரபுவின் ஜனங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க? நகரத்தை அழிக்கிறாங்க. இவ்வளோ தான் இந்த விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதை விட்டுட்டு அந்தி கிறிஸ்துவுக்கு ஒரு காலத்தை ஒதுக்கிறதுக்காக நடுவில் ஒரு இடைவெளி காலம்னு சொல்லி பேசிட்டு, நீங்கள் சபைக்குன்னு ஒரு காலம் இருக்குது, ஆனால் அது வந்து இப்போ இல்லை, இப்போலாம் முடிஞ்சு போல். புரியுதா உங்களுக்கு? அதாவது இந்த தானியேலுடைய 70 வாரத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. சபை காலம் வந்து ஒரு நாள் முடிய தான் போகுது. அது எப்போ முடிய போகுதுன்னா, அது கடைசியில் இயேசு கிறிஸ்துவின் வருகை அப்போ தான் முடிய போகுது. அவரை கண்டு புலம்புவார்கள். யார்? இஸ்ரேல் ஜனங்களுடைய கடைசி ஒரு பங்கு என்ன பண்ணும்? மனம் திரும்பும். அப்பொழுது அவங்க என்ன பண்ணுவோம்? ரட்சிக்கப்படுவாங்கன்றது இருக்குது. சரி, பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்க. நம்ம இருக்கிறோம். 69வது வாரம் முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் வந்துட்டார், சங்கரிக்கப்பட்டார். அவர் மறுபடியும் வருவதற்கு ஐயா எவ்வளோ அழகாக சொன்னார் பார்த்தீங்களா? 69 வாரம் முடிஞ்சிச்சு. 69 வாரம் முடிஞ்சிச்சு. மேசியா வந்தார், சங்கரிக்கப்பட்டார். அப்போ சங்கரிக்கப்பட்டதை கூட அவர் 69க்குள்ளே சேர்த்துட்டார். ஆனால் வேதத்தில் என்ன இல்லை, 69க்குள்ளே சேர்க்கல. 69 வாரங்களுக்கு பின்பு தான் மேசியா சங்கரிக்கப்படுவார். ஏன்னா அந்த இடைவெளி காலத்தை பற்றி சொல்லணுன்றதுக்காக ஐயா என்ன பண்ணுறாரு? மேசியா சங்கரிக்கப்பட்டதும் அந்த அந்த 69ஆம் வாரம் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். ஆனால் அதில் என்ன இல்லைன்னா, அந்த வாசிக்கலாமா? 7 வாரமும் 62 வாரமும் செல்லும்னா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். அதாவது 7 வாரம் ப்ளஸ் 62 வாரம் 69 வாரம். அந்த 69 வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மேசியா சங்கரிக்கப்படுவார். அதாவது 70வது வாரத்தில் தான் மேசியா சங்கரிக்கப்படுவார். இவ்வளோ தான் இருக்குது அதில். ஆனால் ஐயா வந்து அந்த இடைவெளி காலத்துக்காகவும் அதுக்குள்ளே உபத்திரவ அந்தி கிறிஸ்து வருவான், அவனுடைய உபத்திரவ காலம் இருக்குது, இதெல்லாம் சொல்கிறதுக்காக அவங்களா உருவாக்குற கதை தான் அது இந்த இடைவெளி காலன்றது. அதுக்காக வசனத்தில் இருக்கிறத என்ன பண்ணும்? சில விஷயத்த மறைச்சாகணும், சில விஷயத்த சேர்த்தாகணும். அதனால தான் அது 69ஆம் வாரத்துக்கு அப்புறம்னு சொல்லலை, அதுவே 69ஆம் வாரத்திலேயே நடக்குதுன்ற மாதிரி சொல்கிறார். இதை வந்து அவர் தெரிஞ்சு பண்ணுறாருன்னு நான் சொல்ல வரல. எல்லாரும் சொல்கிறத அப்படியே என்ன பண்ணுறாரு? ஃபாலோ பண்ணுறாரு. நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்கா, நிறைய பேர் சொன்னாங்கன்னா அது உண்மையாக தான் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதாவது உண்மை எது, சத்தியம் எதுன்றத வேதத்தின் அடிப்படையில் ஆராய்ஞ்சு, இப்போ சத்தியத்தை வந்து ஆவியானவர் தான் புரிய வைக்கிறான்னு இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் 1000 பேர் பொய் சொன்னாலும் பொய் தான். ஒருத்தர் உண்மையை பேசினாலும் அவர் சொல்கிறது தான் உண்மை. பழைய ஏற்பாட்டு காலங்களில் தேவனுடைய தீர்க்கதரிசிகள் இந்த மாதிரி பிரச்சனையை தான் சந்தித்தாங்க. அவர் ஒருத்தர் மட்டும் தான் நின்று தேவனுடைய வார்த்தையை சொல்லுவார். 1000 பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? பொய் சொல்லி நிற்பாங்க. இருந்தாலும் தேவன் யார் பக்கத்தில் இருந்தார்? தேவனுக்காக நிற்கிற ஒருத்தவங்க பக்கத்தில் தான் நின்னார். சரி, அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? வேத வாக்கியங்களை ஆராய்ஞ்சு பாருங்கள். ஆவியானவர் நிச்சயமாக உதவி செய்வார். சரி, ஐயா என்ன சொல்கிறான்னு கேளுங்க. ஒரு இடைவெளி, அந்த இடைவெளி நீங்கள் வேத வல்லுநர்கள் என்ன சபையின் காலம் என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் நம்ம இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ இந்த இஸ்ரவேலும் சபையும் அப்படிங்கிறத குறித்து நம்ம இன்னொரு பாடம் பார்க்க போகிறோம். பட் இருந்தாலும் இந்த பாடத்துக்கு தேவையான ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். ரெண்டுக்கும் வேறு வேறு தோற்றம். இஸ்ரவேல் தேசம் ஆண்டவர் ஆபிரகாம் அழைத்து உன் மூலமாக தேசம் உண்டாகும்னு சொன்னார்.
ஆனால் சபை வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கை 2வது அதிகாரத்தில் சபை பிறந்தது. அடுத்து குறிக்கோள் ரெண்டுக்குமே வேற. புரியுதா உங்களுக்கு? நான் எதுக்காக ஆரம்பத்துலேருந்து மனவாட்டி யாருன்றதை உங்களுக்கு சொன்னேன்னா, சபையையும் இஸ்ரவேலையும் பிரிக்கிறாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். இஸ்ரவேல் ஜனங்க இப்போ அவங்க நாட்டில் வாழ்கிறாங்க, சபை வந்து முழு உலகத்துலேயும் பரவி இருக்குது. ஆனால் எதுக்காக பிரிக்கிறாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட ஒத்துமையாக இருந்தாங்கன்னா அவங்களால சபை முழு உலகத்தில் இருந்தும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும்ன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, நாங்கள் இஸ்ரவேலுக்கு சாதகமாக பேசக்கூடாதுன்றதுக்காக, நம்ம இஸ்ரவேலுக்கு நமக்கு தொடர்பு இல்லைன்றதை அவங்க காமிச்சிக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக ஆதி காலங்கள்லேருந்து இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, அதே தான் ஐயாவும் பண்ணுறாரு. அதான் இஸ்ரவேலும் சபையும் தனித்தனியானது. எதுக்காக இந்த தனித்தனியாச்சுன்னு தெரில. எபேசியில் நான் வாசிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினார். பகையை சிலுவினாலே கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஓகேவா? இப்படி சொல்லியிருக்கு. அடுத்தது அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய 2 படிக்கிறோம். அந்தபடியே அல்லாமலும் அவர் வந்து தூரமாக இருந்த உங்களுக்கும் சமீபமாக இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதிரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இதில் என்ன சொல்ல நல்லா புரிஞ்சுங்க. எதுலேருந்து படித்தேன்னா, கிட்டத்தட்ட 13லேருந்து 22 வரைக்கும் படிச்சிருக்கேன். எபேசி 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துலேருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் படிச்சிருக்கேன். இப்போ 21 பார்த்தீங்கன்னா, அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறதுன்னு சொல்லிட்டார். ஆனால் அடுத்த வசனத்தை படிச்சின்னா அவர் மேல் நீங்களும். அப்போ மேலே சொன்னது யாரை சொல்லியிருக்காங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஆலயமாக கட்டப்பட்டு இணைக்கப்பட்டு எழும்புகிறார்கள். அவங்க கூட நாமளும் என்ன பண்ணுறோம்? தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். அப்போ அவங்கள நீங்கள் ஒதுக்கிட்டீங்கன்னா நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கவே முடியாது. அதுக்காக அவங்க நம்ம இல்லாமல் அவங்களும், அவங்க இல்லாமல் நாமளும் அப்படி சொல்ல வரல. என்ன சொல்ல வரனா, 2 பேரையும் தேவனுடைய நகரத்தாராய் தேவனுடைய ஜனமாக தேவன் மாற்றிட்டார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க ரட்சிக்கப்பட போகிறாங்க. அதனால் இஸ்ரவேல் 1000 அரசாட்சிக்குள்ளே யாரும் தான் இருக்க போகிறா? இஸ்ரவேல் ஜனங்களும் இருக்க போகிறாங்க, ரட்சிக்கப்பட்ட சபையும் இருக்க போகுது. அப்போ ஐயா என்ன சொல்ல வரனா, இஸ்ரவேலும் சபையும் தனித்தனியானது அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறார். அது முழுக்க தவறாக இருக்கும். சபை வந்து சபைக்கு பரிசுத்த ஆவியான கொடுக்கப்பட்டது வேணால் பெந்தகோஸ்தே நாளாக இருக்கலாம். ஆனால் சபை அவர் என் சபையை நான் கட்டுவேன்னு சொன்னார். அதனால் புதுசாக கட்டியிருக்கான்னு அர்த்தம் கிடையாது. அந்த சபையை எப்படி கட்டியிருக்காரு? இஸ்ரவேல் ஜனமாகவும் புறஜாதி ஜனமாகவும் சேர்த்து ஆவியானுடைய துணையோடு கூட சேர்த்து கட்டியிருக்காரு. இப்போ ரீபில்டு பண்ணியிருக்காரு. அதனால் முதல்ல யார் மட்டும்தான் அந்த சபைக்குள்ளே? இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம் இருந்தார்கள். இப்பொழுது அந்த சபைக்குள்ளே யாரும் சேர்க்கப்பட போகிறா? புறஜாதிகளும் சேர்க்கப்பட போகிறாங்கன்றது தான் அந்த சபையை நான் கட்டுவேன்றதுக்கான அர்த்தம். அந்த சபையை என் மேல் கட்டியிருக்கேன். இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லாக இருக்கிறது. அப்போ இரு திறத்தாரையும் இணைக்கக்கூடியவராக, இரு திறத்தாருக்கும் சமாதானத்தை சொல்லி, இரு திறத்தாரையும் ஒரு தேவனுடைய ஆலயமாக, பரிசுத்த ஜனமாக,
மாற்றினதே யார் தான்? இயேசு கிறிஸ்து தான். ஆவியானவருடைய துணை மூலமாக, ஆவியானவர் துணை மூலமாக இப்போ அது நடந்து வருகிறது. தேவனுடைய சபையாக, தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறார்கள். சரி, அப்போ நீங்கள் வேறு இஸ்ரவேலும் சபையும் வேறுன்னு சொல்கிறது ஆபத்தில் தான் முடியும். ஏன்னா இப்போ சொல்கிறார், ரோமருக்கு எதுவுமே சொல்கிறார், அவங்க ஒலிவ மரம், நாம் காட்டு ஒலிவ மரம். நாம் எப்போ அவங்களிடத்துல ஒட்ட வைக்கப்படுறோமோ அப்போ தான் ரட்சிப்பு உறுதிப்படும். நீங்கள் தனியாக நிற்கிறதுனால ரட்சிப்பு கண்டிப்பாக உறுதிப்படாது. இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லாமல் நாம் ரட்சிக்கப்பட போகிறது கிடையாது. சரி, ஐயா என்ன சொல்லலான்னு பாருங்கள். இஸ்ரவேலினுடைய நோக்கம் பூமிக்கு அடுத்த ராஜ்யம், நமக்கு ஆவிக்குரிய காரியம். ரெண்டினுடைய ரொம்ப ரொம்ப தவறானதுங்க. இஸ்ரவேலுக்கு பூமிக்குரிய காரியம், நமக்கு ஆவிக்குரிய காரியமா? யார் ஒத்துப்பான்னு நினைக்கிறீங்க? தேவனுடைய திட்டத்தில் இது கிடையவே கிடையாது. தேவனுடைய திட்டம் என்னென்னா, இப்போ ஒரு ஜனத்தை தேவன் 5000 வருஷமாக வழி நடத்துகிறாரு. இன்னும் வழி நடத்துகிறார், காலங்காலமாக வழி நடத்திட்டு இருக்காரு. ஆதியிலேருந்து வழி நடத்திட்டு இருக்காரு. நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாக இப்பொழுது நாம் சேர்க்கப்படுறாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ யாருக்கு தேவன் அதிக நன்மையை செய்யணும்னு நினைக்கிறீங்க? நான் எப்படி பார்த்தா யாருக்கு செய்யணும்? நாம் இப்போ உள்ளே வந்தவங்க, அவங்க ஆதி காலத்துலேருந்து தேவனை பின்பற்றுகிறாங்க. தேவன் அவங்களை தெரிந்து கொண்டார், அவங்களை வழி நடத்தினார், அவர்களை நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்தார். தேவன் அவங்களுக்காக பல விஷயங்களை பண்ணார்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரு நீதி நியாயமாக நடந்துக்கிற ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்? யாருக்கு அதிக நன்மை செய்வான்? இத்தனை வருஷமாக யாரை அவர் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாரோ அவங்களுக்கு தானே நன்மை அதிகமாக உண்டாக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு மட்டும்தான் உண்டாக்கணும்னு நான் சொல்ல வரல. ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம், நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம், அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. தேவன் ரட்சிப்பில் பச்சை பாதம் பார்க்கவில்லை. அதனால் பூமிக்குரிய ராஜ்யத்திலும் யார் இருப்பா? ரட்சிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னு அவர் எதை சொல்கிறாருன்னு தெரியல. 1000 அரசாட்சியில் ரட்சிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. இஸ்ரவேல் ஜனங்களையும் சரி, புற ஜனங்களையும் சரி. வேறு அடுத்து புதிய வானம் புதிய பூமியிலும் இஸ்ரவேல் ஜனங்க இருப்பாங்க, நாமளும் இருப்போம். வேறு என்ன இருக்குது? அப்போ எல்லா காரியத்துலேயும் ரட்சிக்கப்பட்ட நாமும் இருக்கிறோம், அவர்களும் இருக்காங்க. அதை மறைத்து அவங்களுடைய பங்கை எடுக்கிறது பெரிய தவறு. வெளிப்பட்ட விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு, யூதர் அல்லாதவரை யூதர்கள்னு சொல்லி கண்டுபிடிச்சி, யூதர்கள் இல்லை ஆனால் தங்களை யூதர்கள்னு சொல்கிறாங்க. அந்த பொய்யரை நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் யூதர்களாக இல்லாத யூதர் அல்லா எப்படி இருக்குன்னு நம்மளே பார்த்துலாமா? சரி, 9ஆம் வசனத்தில், இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்கள் யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாய் சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். சில பேர் என்ன சொல்லுவாங்களாம், நான் தான் யூதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். ஆனால் அவங்க யூதர்கள் கிடையாது. ஆனால் அப்படி சொல்கிறாரு, நீ அவங்களை கண்டுபிடிச்சிட்டு அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக பணிந்து நான் உண்மையில் அன்பாக இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அந்த பொய்யர்கள் என்ன பண்ணுவாராம்? ரட்சிக்கப்பட்டவங்களுடைய காலுக்கு கொண்டு வருவாராம். ஓகேவா? சரி, அப்போ எதுக்காக யூதர்கள் அல்லாதவங்களை யூதர் என்று பொய் சொல்கிறவங்களை கண்டுபிடிச்சாரு? அப்போ யார் உண்மையான யூதர்களோ அவங்கள கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம், பொய் சொல்கிறவங்களை கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம். சரி, இப்போ அடுத்ததாக 2:9 பார்க்கலாமா? 9ஆம் வசனம், உன் கிரியைகளையும் உன் உபதிரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்கள் யூதரென்று சொல்லியும் யூதராக இராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். இப்போ என்ன சொல்கிறாரு? யூதர்கள் தான் அவங்க, வேறு கூட்டம் இது. யூதர்கள் தான், ஆனால் யூதராக நடந்து கொள்ளவில்லை. ஓகேவா? அப்போ அவங்கள என்ன பண்ணுறாரு? திட்டுறாரு. ஏன் நீங்கள் இப்படி நடக்க மாட்டீங்க? யூதராக இருந்தும் ஏன் யூதர்களைப் போல நடந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி, அதனால் ரட்சிக்கப்பட்டவங்க தான், அவங்க யூதர்களாக மாறணுன்ற அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை தள்ளிட்டு புறஜாதிக்கு ரட்சிப்பை கொடுத்தாருன்னு சொல்கிறது ரொம்ப பெரிய தவறு. அதே நேரத்தில் இஸ்ரவேலும் சபையும் வேறன்னு சொல்கிறதும் தவறு. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், யார் விசுவாச மார்க்கத்தாரோ அவர்களே ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று அறிவீர்களாக.
அப்போ ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் விசுவாசத்தின் மூலமாக. அதனால் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க போகுது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்காரு. அப்புறம் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்ன? கானான் தேசத்தை கொடுக்க போகிறாரு. அந்த கானான் தேசம் தான் பரம எருசலேம். அந்த பரம எருசலேமுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்? போக போகிறோம் 1000 அரசாட்சிக்குள்ளே. அதுக்கப்புறம் புதிய வானம் புதிய பூமியில் அந்த புதிய எருசலேம் பூமியிலேருந்து இறங்கி வரப்போகுது. வானத்துலேருந்து பூமிக்கு இறங்கி வரப்போகுது. சரி, நம்ம ஐயா என்ன சொல்லலான்னு கவனிக்கலாம். இலக்கங்களும் டெஸ்டினியும் வேற. நம்ம ஆண்டவரோட இருக்க போக போகிறோம், அவர் அவங்களுக்கு வரப்போகிறார். நம்ம மேலே போக போகிறோம், அவர் கீழே வரப்போகிறார் அவங்களுக்காக. ஏன்னா இந்த ரெண்டுக்கும் இந்த நம்ம போன பாடத்தில் பார்த்தது போல், ரோமர் 9, 10, 11 பார்த்தது போல், ஆண்டவர் இஸ்ரவேலை முழுவதுமாய் நிராகரிக்கவில்லை. அவங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கம் அவர் நிறைவேற்றுவார். அதனால் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் தியாலஜிங்கிறது முழுவதும் தவறு என்பதை நம்ம புரிஞ்சு கொண்டோம். இந்த 70 வாரங்கள் இஸ்ரவேலை குறித்ததாகத்தான் இருக்குது. புறஜாதியர்களை குறித்தோ சபை போன்றவரே பவுல் 3 பிரிவுகள் இருப்பதை ரொம்ப தெளிவாக தன்னுடைய வேத பகுதியில் காட்டுறார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 32வது. ஐயா என்னென்னமோ சொல்கிறாரு. அப்படி சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை, வேதத்தில் இல்லை. 3 பிரிவுகள் இருக்கிற மாதிரி இல்லை. 70 வாரங்கள் வெறும் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தது மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறதும் இல்லை. 70 வாரங்கள் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகிறார் அதை பற்றின விஷயம் மட்டும்தான். அதில் உபத்திரவ காலமும் கிடையாது. அந்த உபத்திரவ காலம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தான், நமக்கு கிடையாதுன்னு சொல்கிறதும் கிடையாது. ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புறஜாதி ஜனங்கள் சபை உபத்திர காலத்துக்குள்ளே போகாதுன்றதை சொல்கிறதுக்காக நிறைய காரியங்களை தானாக சொல்கிறார். இது தானாக சொல்கிறான்னு சொல்ல வரல. இந்த உபதேசம் சொல்கிறவங்க எல்லாரும் இப்படி தான் சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ உபத்திரவ காலம், அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தான். அப்புறம் அந்த 70 வாரம் எதுக்காக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்னு சொல்லியிருக்கு? உன் ஜனத்தின் மேலும் உன் நகரத்தின் மேலும் சொன்னதுனால அது அவங்களுக்கு மட்டும்தான். அப்போ இயேசு கிறிஸ்து மரித்தது அப்போ தான் மரித்தார். அப்போ ரட்சிப்பு யாருக்குமே கிடையாதா? புறஜாதிகள் யாருக்கும் ரட்சிப்பு வராதா? மேசியா மரித்தது யாருக்காக? ஒவ்வொருவருக்காகவும் தான் இயேசு கிறிஸ்து மரித்தார். இயேசு கிறிஸ்து மரித்தது எல்லாருக்காகனா, புதிய உடன்படிக்கைக்காகனா? புதிய உடன்படிக்கை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்போ பட்சபாதத்தோட கூட வேதத்தை பார்க்கறது நியாயம் இல்லை. உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வேண்டும், ஆனால் உபத்திரங்கள் தேவையில்லைன்னு சொல்கிறது அநியாயமாக இருக்கும். அப்படி இல்லை. நம்மளுடைய விலையேறப்பெற்ற விசுவாசம் சோதிக்கப்படும். உபத்திர காலத்தில் கண்டிப்பாக சோதிக்கப்படும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, 70 வாரத்தில் இயேசு கிறிஸ்து செய்தவைகளை யாரும் மறுக்கக்கூடாது. அப்படி மறுக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள். அதே நேரத்தில் அடுத்தது, இஸ்ரவேலும் சபையும் வேறு கிடையாது. ஏன் முன்னாடி நானும் வேறு தான் புரிஞ்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன வேறு இல்லை. இப்போ இஸ்ரவேலுன்னு ஒரு நாடு இருக்குது, ஓகேவா? சபை இப்போ வேறு இடத்துல, எல்லா இடத்துலையும் இருக்குது தான் சபை. அப்போ அப்படி இருக்கிறதுனால இஸ்ரவேலுக்கு தனியாக சபைக்கு தனியாக கொடுப்பாருன்னு நினைக்காதீங்க. அப்படி கிடையாது. இஸ்ரவேலையும் சபையையும் தேவன் ஒன்றாக இணைத்திருக்கிறார். எப்படி இணைச்சிருக்காரு? ரட்சிப்புக்குள்ளே அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரோ அதே தான் நமக்கும் சொல்லியிருக்காரு. இப்போ இஸ்ரவேல் தேசத்துக்காக போராடுவேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து போராடுவார். நாம் என்ன பண்ணுவோம்? அவரோடு கூட இருப்போம். நீங்கள் போராட மாட்டீங்களா இஸ்ரவேல் தேசத்துக்காக? அப்போனா ரட்சிப்பே தேவை. ரட்சிக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ரட்சிக்கப்படுற ஜனம் அங்கே கஷ்டத்தில் இருக்குது, நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கீங்க. நீங்கள் அப்போ என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே, எனக்கு ரட்சிப்பை கொடுத்தீங்க, ஆனால் அவங்களுக்காகலாம் நான் சண்டை போட முடியும்னு சொல்லுவீங்களா? அப்போ ஆண்டவர் நீங்கள் மட்டும் அப்படி சொல்லி தான் பாருங்களேன். ஆண்டவர் என்ன சொல்லான்னு பாருங்கள். நான் உங்களை அறியேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். ஏற்கனவே இந்த மாதிரி தான் ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருக்குது. அற்புதம் அடையாளம் செய்கிறத பற்றி சொல்லிட்டு சுற்றி கிடக்குறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ கூட என்ன சொன்னார்? நான் உங்களே அறியேன், நீங்கள் என்னுடைய பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்யலை. அதனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவங்க. அவங்க தான் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். புதிய உடன்படிக்கைக்குள்ளே 2 பேருமே தான் இருக்காங்க. இஸ்ரவேல் ஜனங்களும் இருக்காங்க, புறஜாதி ஜனங்களும் இருக்காங்க. கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க? இருவரும் ரட்சிக்கப்படுவாங்க.
ஒரு வசனத்தில் சரி ஐயா சொல்லுவார், சொன்னதுக்கப்புறம் பார்க்கலாம். நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாய் இருங்கள். 3 பேரையும் சொல்றாரு பாருங்க. நீ எப்படி இருக்கணும்? யூதனுக்கு தடையா இருக்கக்கூடாது, கிரேக்கருக்கு தடையா இருக்கக்கூடாது, தேவனுடைய சபைக்கும். இப்போ ரொம்ப தெளிவா சொல்லி கொடுக்குறாரா? அதாவது சபை என்பது ஐயாவுக்கு என்னாச்சுன்னு தெரில. ஐயா என்ன பண்ணுறாரு, யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் என்ன பண்ணுங்க, இடலற்றலாக இருங்கன்னு சொன்னதால 3 டினாமினேஷனா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ரட்சிக்கப்பட்டவர்கள் யூதர்கள் இல்லைன்னு சொல்லி பேசாதீங்க. இன்னொரு அவங்க யூதர்களாக ஆரம்ப காலத்துலேருந்து இருக்கிறவங்க, அவங்களுக்கு தடையாக நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அடுத்தது என்ன சொல்கிறாரு, கிரேக்கர்கள் உலகத்தில் இருக்க புறஜாதிகள் எல்லாருமே. அப்போ புறஜாதிகள் என்ன பண்ணாதீங்க, அவங்க மத்தியில் தான் நீங்கள் வாழ்கிறீங்க. அதனால் அவர்களுக்கும் நீங்கள் தடையாக இருக்கக்கூடாது. ஏன்னா தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் உலகத்துக்கே ஒளி கொடுக்குறவங்களா இருக்கணும். அப்படி இருக்கிறாங்க. அப்போ தேவனுடைய சபைக்குள்ளேயும் நீங்கள் எப்படி நடந்துக்கணும்? ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வந்தது, புறஜாதிகள் மத்தியில் வாழ்கிறீங்க, தேவனுடைய சபைக்குள்ளே எப்படி நடந்துக்கணும், இதை பற்றி தான் அங்கே பேசிகிட்டு இருக்காரு. அதனால் 3 பேரை பற்றி சொன்னதுனால 3 டினாமினேஷனாக தேவன் ரட்சிப்பை 3 விதமாக கொடுக்குறாரா? ஒருத்தவங்களுக்கு உனக்கு மாம்சத்தின்படியான ராஜ்யம் போ, 1000 அரசாட்சி உனக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்குன்னு சொல்லி பிரிச்சுட்டா மாதிரியும், சபையா உனக்கு ரகசியவர்கள், நீ சபை ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்படு. அப்புறம் புதிய வானம் புதிய பூமியா, அது யாருக்கு கொடுப்பாரு? அது யாருக்குன்னா கொடுப்பாருன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பச்சைப்பாதம் கிடையாது. ரட்சிப்புன்றது அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் மனதார கொடுக்குற கிஃப்ட்டு. மனதார ரட்சிப்பு தேவனுடைய ஈவுன்னு சொல்லி படிக்கிறோம். ரட்சிப்பில் தேவன் சமமாக்கினார். அவர்கள் சமீபமாக இருந்தார்கள், நாம் தூரமாக இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து நமக்கு நடுவில் அந்த பகை எல்லாத்தையும் நீக்கிட்டு இருவருக்கும் சமாதானத்தை ஏற்படுத்தினார். இப்போ நான் ரட்சிக்கப்பட்ட யூதனோடு கூட நான் ஐக்கியமாக இருப்பேன். ஏன்னா இப்போ அவரோடு கூட நெருங்கி போய் அவர் எப்படி தேவனை புரிந்து கொண்டாரோ அந்த தேவனை நானும் புரிந்து கொள்ள முடியும். நான் இப்போ எனக்கு நான் சுத்தமாக்கப்படலைன்னு சொல்லிட்டு கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா என்னுடைய இருதயங்களை ஆவியானவர் சுத்திகரித்தார். அவர்கள் மாம்சத்தில் சுத்திகரிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய இருதயங்களையும் ஆவியான சுத்திகரித்ததுனால அவங்களும் அந்த காரியங்களை புரிஞ்சுப்பாங்க, நானும் புரிஞ்சுக்குவேன். என்னுடைய சகோதரரோடு கூட நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். இதுதான் ரட்சிப்பு. தேவனுடைய மாளிகையாக இசைவாக கட்டப்படும் போது தெரியும் ரட்சிப்புனா என்னென்னு. ஐயா சொல்கிற அந்த டினாமினேஷன்லாம் எதுவுமே கிடையாது. சரி ஐயா வேறு என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம். யூதர்கள் என்பது வேறு, யூதர் அல்லாத ஜாதிகள் என்பது வேற அப்படிங்கிறத வேத வசனத்தில் 3ஐயும் ரொம்ப தனித்துவமாக உள்ளதை ஆண்டவர் காட்டுவதை பார்க்குறோம். இப்போ இந்த இடைவெளி எவ்வளவு காலம் வரைக்கும்? எப்படி இடைவெளி இருக்குது? ஆண்டவர் வந்தார், சங்கரிக்கப்பட்டார், அவர் திரும்ப வருவதற்கு ஒரு இடைவெளி இருக்குது. இந்த இடைவெளி எப்போ இருக்கு? லூக்கா 19:42 இருந்து ரோமர் 11:25 வரைக்கும் உள்ள காலம் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது 2 நிறைவேறுச்சுன்னா அந்த காலம் இடைவெளி முடிஞ்சிடும். என்ன லூக்கா 19:42 என்ன சொல்லுது? உனக்கு கிடைத்த இந்த நாளிகளாலும் உன் சமாதானத்துக்கு ஏற்ற வேளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கு. இப்போ அவங்க கண்ணுக்கு மறைவா இருக்கு. எது? அவர் வருவதை குறித்த ஞானம் அடைவதற்கு மறைவாயிருக்கு. ஐயா நல்லா ட்ரிக்காக யூஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ என்ன சொன்னார்? இடைவெளி காலம் இருக்குதுன்னு பார்த்தோம். ஆனால் அது எவ்வளோ தூரம் இருக்குது, எப்போ தான் அந்த இடைவெளி காலம் முடியும் அப்படின்றத பற்றி ஐயா சொல்கிறார். என்ன சொன்னார்? லூக்கா 22:44 படித்து காமிச்சார். அதில் சொன்னார், புறஜாதிகளுடைய காலம் நிறைவாகும் வரை புறஜாதிகளுடைய நிறைவு உண்டான பிறகு தான் நாவும் இஸ்ரவேலில் மீதியாக இருக்கிற பங்குனாகவும் மன்னம் திரும்புதல் உண்டாகும், அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. இப்படியே தேவனுடைய இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்கன்றது தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது புறஜாதிகளிலிருந்து ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குன்னு ஒரு எண்ணிக்கை இருக்குது. அந்த எண்ணிக்கை எப்போ முடியுதோ அப்போ தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கான ரட்சிப்பு கடைசி காலத்து அந்த மீதியாக இருக்கிற அந்த பங்கு மட்டும் இல்லாமல் எல்லா ஜனங்களும் சேர்த்து என்ன பண்ணுவாங்க? ரட்சிக்கப்படுவாங்க. அப்போ இஸ்ரேலுடைய ரட்சிப்பு அதுக்கப்புறம் இருக்குது. இப்போ 2 இருக்குது. அப்போ புறஜாதிகளுடைய காலம்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? அப்போ புறஜாதிகளுடைய காலம் எப்போ ஆரம்பிச்சது? ஐயா அதை சொல்லலை, எப்போ ஆரம்பிச்சதுன்னே சொல்லலை.
இப்போ இடைவெளின்னு சொன்னார். இடைவெளியை வந்து இப்போ அவர் 69ஆவது வாரத்தில் ஆரம்பிச்சதா இல்லை 70ஆவது வாரத்தில் ஆரம்பிச்சதா கேட்குறேன். இப்போ இந்த புறஜாதிகளுடைய காலத்துக்கும் இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்து அந்த 70 வாரத்துக்கும் என்ன சம்பந்தம்? சரி, இப்போ ஐயா எப்படி சொல்லனா 69 வாரத்தில் இயேசு கிறிஸ்து மறிச்சிட்டாரு, 70ஆவது வாரம் 69க்கும் 70க்கும் நடுவில் ஒரு இடைவெளி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் நான் என்ன சொன்னால் 70 வாரம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புறஜாதிகளுடைய காலம் ஆரம்பமாயிருக்கு, புறஜாதிகள் ரட்சிக்கப்படுகிறார்கள், அவங்களுடைய நிறைவு உண்டானதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும், இஸ்ரேல் ஜனங்களுடைய ரட்சிப்பு முழுமையடையும். அப்போ எப்போ முழுமையடையும்? இயேசு கிறிஸ்து வரும்பொழுது முழுமையடையும். இயேசு கிறிஸ்து வந்துடுவார். இது எல்லாமே ஒன்றா தான் நடக்கும். அவங்களுடைய இஸ்ரேல் ஜனங்கள் ரட்சிக்கப்படுறதும், புறஜாதிகளுடைய நிறைவு உண்டாகிறதும், அப்புறம் இயேசு கிறிஸ்துடைய வருகை, இது எல்லாமே ஒன்றா தான் நடக்க போகுது. அப்போ அது விஷயம் நடக்க போகுது. இப்போ அவர் 70 வாரத்துக்கு இடைவெளி விடுறதுக்கான காரணம் என்னென்னா, அந்த ஒரு வாரத்தில் அந்தி கிறிஸ்து வருவான்றதுனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த காலங்களில் இதுக்குள்ளே புகுத்தி அதனால் இடைவெளி காலம் ஒன்று ஆரம்பமாகிடுச்சின்னு சொன்னார். ஆனால் எதனால் ஆரம்பமாச்சுன்னு சொல்லல. எதனால் ஆரம்பமாச்சு? இயேசு கிறிஸ்து மரித்ததுனால ஆரம்பமாச்சு. இயேசு கிறிஸ்து எப்போ மரித்தார்? 69 வாரங்களுக்கு பின்பு தான் மரித்தார். ஆனால் ஐயா வந்து 69ஆவது வாரத்திலே மரித்தான்னு சொன்னார். சரி, அதாவது 70ஆவது வாரத்தில் தான் இயேசு கிறிஸ்துவே மரித்தார். 70ஆவது வாரத்தில் இயேசு மரித்தார்னா அது பேர் இடைவெளி காலம் கிடையாது. புரியுதா அவங்களுக்கு? முதல் வருகையில் அவர் என்ன செய்தாரோ அதை செஞ்சு முடிச்சிட்டார். இப்போ 2ஆம் வருகையில் அவர் வந்து இஸ்ரேல் ஜனங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி புறஜாதிகளுடைய காலம் முடிவடைஞ்சிரும் அப்படின்றதான் சொல்லப்பட்டிருக்கு. இது 70 வாரத்துக்கும் இடைவெளி காலத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. 70 வாரத்துக்கும் புறஜாதிகளுடைய ரட்சிப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. ரட்சிப்பு அப்பொழுது புறஜாதிகளுக்கு ஆரம்பமானது உண்மை, ஆனால் இடைவெளி காலத்தில் கிடையாது. அங்கே இடைவெளி காலம்ன்ற ஒன்று இல்லவே இல்லை. ஓகேவா? புறஜாதிகளுக்கு ரட்சிக்கப்படுகிற காலம், கிருபையின் காலம், அனுகிரகத்தின் காலம், எல்லா காலத்துக்குள்ளேயும் நம்ம இருக்கோம். இப்போ இதுக்கப்புறம் நியாயத்தீர்ப்பின் காலம் வரப்போகுது. சரி, இப்போ என்ன சொல்கிறேன்னா 70 வாரத்துக்குள்ளே இல்லை இந்த இடைவெளிலாம். 70 வாரத்தில் சொன்னதை அவர் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டார். புறஜாதிகளுடைய ரட்சிப்பு இப்போ நடந்துட்டு தான் இருக்குது. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது மேகங்கள் காணும்போது புறஜாதிகள் ரட்சிக்கப்படுறதோடு நிறைவு முடிஞ்சிடும். அப்பொழுது அவங்களுக்கு மனம் திரும்புறதுக்கான ஆவியை தேவன் கொடுப்பார், விண்ணப்பங்களின் ஆவியை கொடுப்பார். சகரியால வாசிச்சிங்கன்னா இருக்கும், அவங்க குத்தினவரை நோக்கி பார்ப்பாங்க, அப்பொழுது விண்ணப்பத்தின் ஆவியை தேவன் கொடுப்பாரு. அவங்க விண்ணப்பம் பண்ணுவாங்க, மனம் திரும்புவாங்க. அப்போ எல்லாரும் அவரை ஏற்றுக்கொள்வார்கள், அவரை விசுவாசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்பொழுது தேவன் என்ன பண்ணுவார், அவங்களை மன்னித்து ஏற்றுக்குவார். அப்பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க. இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த தேசத்தை காப்பாற்றுவார். அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. அவருடைய வருகை நடக்குது, அர்மகேதோன் யுத்தம் நடக்க போகுது. இது எல்லாமே அங்கே நடக்க போகுது. அதனால் இடைவெளி காலன்ற ஒன்று இல்லவே இல்லை. ஏன் நான் இடைவெளி காலத்தை நான் ஸ்ட்ரிக்டாக இது பண்ணேன்னா, அது தேவனுடைய கிரியை, இயேசு கிறிஸ்து செய்து முடித்த கிரியை. அவர் மேலே ஒருத்தங்க விசுவாசம் வைக்கிறாங்கன்னா அவர் என்ன செய்து முடித்தான்றதில் ஒரு கிளியர் இருக்கணும், எப்படி சொல்ல, மிக தெளிவாக இருக்கணுன்றதை நான் சொல்ல வரேன். சரி, ஐயா என்ன சொல்லன்னு பாருங்க. இந்த மறைவு எடுக்கப்படும். ரோமர் 11:25 பாருங்க. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களை புத்திமான் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரகசியம் இல்லை, ஆங்கில வேதாகமத்தில் மிஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் ஒரு 11 ரகசியங்கள் இருக்குது, மிஸ்ட்ரீஸ் என்று சொல்லக்கூடியது. இந்த 11 ரகசியங்களை குறித்து ஒரு பாடம் பின்னாடி வச்சிருக்கிறேன் நான். ஏன்னா இந்த ரகசியம் என்பது பழைய ஏற்பாட்டில் உள்ளவங்களுக்கு வெளிப்படுத்தப்படலை, அதைத்தான் மிஸ்ட்ரின்னு சொல்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் ஒரு 11 மிஸ்ட்ரீஸ் இருக்குது. அந்த 11 மிஸ்ட்ரீஸும் பழைய ஏற்பாட்டில் அவங்களுக்கு வெளிப்படுத்தப்படலை. நீங்கள் அதை நான் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு புரியும் எதுக்கு அவர்களுக்கு இது வெளிப்படுத்தப்படலை, நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத. இங்கே அதில் ஒரு மிஸ்ட்ரி சொல்கிறார், ஒரு ரகசியம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்கு கடினமானது உண்டாயிருக்கும். என்ன, நம்ம எல்லாம் புறஜாதியார் எல்லாம் பூரணப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வர்ற வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்க மக்களுக்கு ஒரு வகையான
கடினம் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு அந்த கடினம் போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும், புறஜாதியாரோட முழுமை வர்ற வரைக்கும் இந்த இடைவெளி நிற்கும். அதுதான் சபையின் காலம். அந்த சபையின் காலத்தில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம். ஒரு புறஜாதியினுடைய ரட்சிப்பு முழுமை அடைந்த உடனே கிளாக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த கிளாக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முதல்ல நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஐயா சொல்ல தெளிவாக கேட்டிங்களா? அது புறஜாதியாரின் காலம், ஆனால் அதுக்கு சபையின் காலம்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. அப்போ உபத்திரவ காலத்தில் சபை இருக்காதுன்னு ஐயா பேசுகிறார். ஆனால் உண்மை அது கிடையாது. சபை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. அதுக்காக உபத்திரத்துக்குள்ளே போக மாட்டிங்களா? உபத்திரத்துக்குள்ளே போனால் தான் தெரியும் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுமா மேற்கொள்ளாதான்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்போ சபை சோதிக்கப்படும், கண்டிப்பாக சோதிக்கப்படும், புடமிடப்படும், நிச்சயமாக பொண்ணாக விளங்கும். ஏன்னா அது இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட சபை நிலைத்திருக்கும். ஓகேவா? சரி. இப்போ ஒரு புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை அவங்க என்னன்னு பேர் வச்சுக்கிறாங்க, சபையின் காலம்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. இங்கே வேதத்தில் சபையின் காலம்னு ஒன்று கொடுக்கப்படவே இல்லை. சபையின் காலம்னு சொல்லிட்டு ஒன்று வேதத்தில் சொல்லப்படவே இல்லை. ரட்சிப்பு ஏன்னா யாருக்கு இப்போ நான் சபையின் காலம்னா நான் இப்படி சொல்கிறேன், சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கப்புறம் யாரும் ரட்சிக்கப்பட மாட்டாங்களா? உபத்திரவ காலத்தில் யாரும் ரட்சிக்கப்பட மாட்டாங்களா? ஒரு சில உபத்திரவ காலத்தில் ரட்சிப்பே இல்லைன்னு பேசுகிறாங்க. சில பேர் உபத்திரவ காலத்தில் என்னென்னு பேசுகிறாங்க, ஆவியானவர் இருக்க மாட்டான்னு பேசுகிறாங்க. இதெல்லாம் முழுக்க முழுக்க தவறானது. ஓகேவா? புறஜாதிகளுடைய ரட்சிப்பின் காலம் முடிவடைஞ்சது அதுதானே தவிர சபையினுடைய காலமே முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அப்போ கூட அந்த அந்த புறஜாதிகளுடைய ரட்சிப்பின் காலமும் இஸ்ரேல் ஜனங்களுடைய ரட்சிப்பின் காலமும் ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. இவங்க முடிஞ்சதும் அவங்க ஸ்டார்ட் ஆக போகுது. இது ரெண்டு அவங்க முடிய போகிறதும் அவங்க ஸ்டார்ட் ஆக போகிறதும் இயேசு கிறிஸ்துவின் வருகையில் தான் நடக்க போகுது. ஓகேவா? சரி. அதனால் அது சபையின் காலம் கிடையாது, புறஜாதிகளின் காலம் ஆரம்பமாச்சு, முடிவு பெறப்போகுது. எப்போ ஆரம்பமாச்சு? இயேசு கிறிஸ்து எப்போது உலகத்தினுடைய பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தாரோ சபையின் காலம் ஆரம்பமாச்சு. எப்போ முடிவுக்கு வந்துச்சு? அவர் எப்போ அவருடைய வருகையில் புறஜாதிகள் எப்போது முழுமையாக ரட்சிக்கப்பட்டாங்களோ அதை அவருடைய ஒரு கணக்கு இருக்குல்ல, இவ்வளோ பேர் ரட்சிக்கப்படுவாங்கன்றது அந்த கணக்கு இல்லை. ரட்சிக்கப்படுகிற புறஜாதியில் ரட்சிக்கப்படுகிற கடைசி ஒரு புறஜாதி ரட்சிக்கப்படும் பொழுது இதுக்கப்புறம் எந்த ஒரு புறஜாதியும் விசுவாசத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னா ரட்சிப்பு யாருக்கு ஆரம்பமாக போகுது? இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆரம்பமாக போகுது. ஓகேவா? சரி. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, மனம் திரும்ப ஆரம்பிப்பாங்க, துக்கிப்பார்கள், நோக்கி பார்த்து அழுது புலம்பி என்ன பண்ணுவாங்க, மனம் கசந்து அழுது யாரை அவங்க அந்த அளவுக்கு பாடுபடுத்தினாங்களோ அவரை ஏற்றுக்கொள்வார்கள். அவர் தான் கர்த்தர்னு புரிஞ்சுக்குவாங்க. அவரை இயேசு கிறிஸ்து தான் அவருடைய இரட்சகர், மணவாளன் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, தெரிந்து கொள்வார்கள். சபை எடுத்துக்கொள்ளப்படும்னு சொல்லிட்டு ஐயா பேசுகிறாரு. எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். இயேசு கிறிஸ்துக்கிட்ட சீஷர்கள் கேட்கும்போது எப்போ வருவீங்கன்னு கேட்கும்போது இஸ்ரவேலுக்கு வர்றதை பற்றி தான் சொன்னாரே தவிர ரகசிய வருகை ஒன்று இருக்குன்றதை பற்றி இயேசு பேசவே இல்லை. இயேசுக்கு தெரியாதான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ரகசிய வருகை ஒன்று இல்லை, அதனால் அவர் சொல்லவே இல்லை. அப்படி ரகசியமாக வருவார்னு யாரா சொன்னாங்கன்னா நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்லியிருக்காரே தவிர வனாந்தரத்தில் இருக்காருன்னு சொன்னால் புறப்படாதீங்க, அரை வீட்டுக்குள்ளே இருக்காருன்னு சொன்னால் நம்பாதீங்க, ரகசியம்னு சொன்னான்னா நம்பாதீங்க. எப்படி இருக்கும் அவருடைய வருகை? மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல் மனுஷகுமாரனோட வருகையும் அப்படி இருக்கும், எல்லாருக்கும் தெரியும் தான் சொன்னார். சரி. அதனால் ரகசிய வருகைன்றது ஒன்றும் இல்லவே இல்லை. ஓகேவா? சரி. அதிக முன்னெண்ணங்கள், அப்புறம் மற்றவங்க சொன்னதவைகளை யோசித்தே பார்க்காம சோதித்து பார்க்காம எல்லாத்தையுமே சத்தியம் சொல்லிட்டு எடுத்து பேசுகிறதுனால அநேகர் இப்படியே பேசுகிறாங்க. வேதத்தில் என்ன இருக்குது அப்படி அதை புரிஞ்சிக்கணுன்ற அந்த தன்மையே இல்லாமல் மற்றவங்க பேசிட்டாங்கப்பா கரெக்டாக தான் இருக்கும், அப்போ நம்மளும் ஒன்று இதை மாதிரி ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு மற்றவர்கள் பேசினதை அதை அப்படியே டிட்டோ பண்ணி காப்பி அடித்து பண்ணுறாங்களே தவிர வேதத்தினுடைய சத்தியங்களை ஆவியானுடைய துணையோடு கூட ஆராய்ந்து பார்த்து பண்ணலை. உங்களை இடத்துல ஆவியானவர் பேசுனார்னா கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுங்கள், சோதித்து அறிந்து என்ன பண்ணுங்கள், வேதத்தை படித்து என்ன பண்ணுங்கள், தியானித்து கற்றுக்குங்க. கண்டிப்பாக மறைபொருள்கள் விளக்கப்படும். ஏன்னா
இது கடைசி காலமாக இருக்கிறதுனால சத்தியம் கண்டிப்பாக என்ன பண்ணும், வெளியே வரும். அதே நேரத்தில் சத்தியத்துக்காக என்ன பண்ணும், நிற்க வேண்டியது அவசியம். சரி, ஐயா வந்து என்ன பண்ணுறான்னு தெரில. நிறைய படிச்சிருக்காரு, நிறைய பேசுகிறாரு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையிலே நிதானம் தேவை. மற்றவங்க சொல்லிட்டாங்கன்றதுனால அது சரின்றதை ஏற்றுக்கக்கூடாது. இதை சொல்கிறதுனால நம்மளை துருபதிஷ்டக்காரங்களாக பார்ப்பாங்கன்றதுக்காகலாம் பேசக்கூடாது. அதாவது கர்த்தருடைய சத்தியத்தை நம்ம சொன்னால் மற்றவங்க நம்மளை ஒதுக்கி வச்சுருவாங்க, துருபதிஷ்டக்காரன்னு சொல்லி பேசிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயத்தில் சத்தியத்தை பேசாமல் இருக்கிறாரா அப்படின்ற கேள்வியை தான் நான் கேட்குறேன். மனுஷர்களுக்காக ஊழியம் செய்கிறோமா, தேவனுக்காக ஊழியம் செய்கிறோமான்றதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா சத்தியத்தை மறைக்கிறவர்கள் வாழ்வடைய மாட்டார்கள். எந்த வாழ்க்கையை பற்றி பேசுகிறார், இந்த உலகத்தில் அவங்க வாழ மாட்டாங்கன்னு அர்த்தமா? அப்படி சொல்ல வரல. தேவன் கொடுக்குற வாழ்வு அவங்களுக்கு இருக்காது. சரி, அதனால் சத்தியத்துக்காக என்ன பண்ணுங்கள், போராடுங்க. சரி, ஐயா என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னா இது இன்னொரு பார்ட் போனால் நல்லா இருக்காது, இதே முடிச்சிடலாம். நம்ம சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே உபத்திரவம் தொடங்கிரும். உபத்திரவம் தொடங்கி அந்த 7 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆண்டவர் வருவார். வாசிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம். உபத்திரவம் முடிஞ்ச பேர் தான் இயேசு கிறிஸ்து வருவார். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, உபத்திரத்துக்கு முன்னாடியே சபை எடுத்துக்கொள்ளப்படும்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. அப்போ மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் அவர் யாருக்காக பேசிகிட்டு இருக்காரு? சீஷர்கள் கேட்கும்போது சீஷர்கள் தான் கேட்குறாங்க, யூத தலைவர்களோ யாரோ கேட்கல, சீஷர்கள் கேட்குறாங்க. சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? கேட்ட கேள்வி என்னென்னா, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? இப்போ அவர் கேட்குறாரு, யாரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிறார். எல்லாரும் என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஏமாறாதீங்கன்னு சொல்கிறார். அடுத்து நிறைய யுத்தங்கள் நடக்கும், அதை பற்றி கேள்விப்படுவாங்க, கலங்காதீங்க, எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லுவார். அடுத்தது ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் பஞ்சம், கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி, இதெல்லாம் உண்டாகும். இதெல்லாம் ஆரம்பம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறார், உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் அநேகராலும் சகல ஜனங்களாலும் என்ன பண்ணுவீங்க, பகைக்கப்படுவீர்கள். கள்ளத்தீர்க்கதரிசிகள் வருவாங்க, என்ன சொல்லுவாங்க, நிறைய கள்ளத்தீர்க்க தரிசனத்தை சொல்லுவாங்க. ஒருத்தரை காட்டி கொடுத்து என்ன பண்ணுவாங்க, பகைப்பாங்க. அக்கிரமும் அதிகமாகும், யார்கிட்டையும் அன்பு இருக்காது. ஆனால் கடைசி வரைக்கும் நிலச்சி நிற்பவன் தான் ரசிக்கப்படுவான். அப்போ கடைசி வரைக்கும் நிலச்சி நிற்கிறதுனா எதை பற்றி சொல்கிறாரு? உபத்திரவங்கள், போராட்டங்கள் எல்லாமே இருக்குது. ஓகேவா? சரி, அடுத்ததானது சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக என்ன பண்ணுவோம், சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும், முடிவு வரும். இப்போ அடுத்து சொல்ல, பாழாக்கிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது மலைகளுக்கு ஓடி போக கடவீர்கள். யாருக்கு சொல்கிறாரு? யூதேயாவில் இருக்கிறவர்களுக்கு. ஓகேவா? மலைகளுக்கு ஓடி போக கடவீர்கள், வீட்டை விட்டு இறங்காதீங்க. இப்போ தேவன் வந்து இப்போ நேசிக்கிறார், சபையை நேசிக்கிறார். அப்படின்னா யாருக்கு சொல்லியிருக்கணும்? சபைக்கு தானே சொல்லியிருக்கணும். சீஷர்கள் சபையில் இருக்காங்களா இல்லையா? எப்போ வருவீங்க ஆண்டவரேன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சீஷர்கள் வந்து இயேசு கிறிஸ்து சபையை பற்றி தானே பேசியிருக்கணும். ஆனால் இஸ்ரேல் ஜனங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. யூதேயாவில் இருக்கிறவங்க மலைகளுக்கு ஓடிப்போங்க, வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டில் எதையாலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவான், இப்போலாம் சொல்கிறார். பால் கொடுக்கிறவங்களுக்கு ஐயோ. அடுத்தது, நீங்கள் ஓடிப்போவது மாறு காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஓய்வு நாள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து பேசுகிறாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து மறித்ததுனால ஓய்வு நாள் இல்லைன்னு சொல்லிட்டு பேசுகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் அந்த காலத்தில் நான் வருவேன்ல, அந்த கிறிஸ்து உபத்திரப்படுத்தும் போது நீங்கள் அந்த உபத்திரவங்கள் ஓய்வு நாள் நடக்காதபடிக்கு என்ன பண்ணுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி, அடுத்த வசனம் 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும்.
தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தம் உபத்திரவம் குறைக்கப்பட்டது, உபத்திரவத்தின் நாட்கள் குறைக்கப்பட்டது. அப்போ சொல்கிறார், நாட்கள் குறைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கார் இங்கே இருக்கார் சொன்னால் நம்பாதீங்க. கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி, கள்ள கிறிஸ்துக்களும் வருவாங்க, கள்ள தீர்க்கதரிசிகளும் வருவாங்க, கள்ள போதர்களும் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, வஞ்சிப்பாங்க, பெரிய பெரிய அடையாளங்கள்லாம் செஞ்சு என்ன பண்ணுவாங்க, பொய்யா இருக்கிற ஒருத்தரை கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க. அந்தி கிறிஸ்துவை மேசியான்னு சொல்லி அறிமுகப்படுத்த போகிறாங்க கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும். ஓகேவா? வனாந்தத்தில் இருக்காருன்னு சொன்னார்னா போகாதீங்க, புறப்படாதிருங்கள், நம்பாதீங்கன்னு சொல்கிறார். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். ரகசியமாக இருக்காதுன்னு தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்காரு. ரகசியமாக இருக்காது, நான் கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் வருவேன்றதை சொல்கிறார். இப்போ 29ஆம் வசனம் படிக்கிறேன். அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விடும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். எப்போ உபத்திரவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மனுஷகுமாரனுடைய அடையாளமே வானத்தில் காணப்படும். அப்பொழுது தான் என்ன ஆகும், அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். இப்போ தான் அந்த விஷயம் நடக்குது. சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். ஓகேவா? இஸ்ரவேல் ஜனங்கள் புறஜாதிகளுடைய நிறைவும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ரட்சிப்பினுடைய ஆரம்பமும் அப்போ என்ன ஆகுது, ஆரம்பமாகுது. ஓகேவா? சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்து தமது தூதர்களை அனுப்புகிறார். 31ஆம் வசனத்தில் அவங்க ஒரு முனையிலேருந்து மறுமுனை வரைக்கும் இருக்கிற ரட்சிக்கப்பட்டவர்களை என்ன தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை என்ன பண்ணால் கூட்டி சேர்க்குறாங்க. ஓகேவா? இப்போதைக்கு அவர் சொல்கிறார், ரட்சிப்பு என்னது, இளங்கிளை தோன்றி துளிரிடும்போது வசந்த காலம் சமயமாயிற்று என்று அறிவீர்கள். இப்போ நான் ரொம்ப கிட்ட வந்துட்டேன்றதை அவர் சொல்கிறார். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 40ஆம் வசனத்தில் 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். எதனால் இப்படி நடக்குது, அவர் தூதர்களை அனுப்புனார்ல, போய் கூட்டிகிட்டு வரும்போது 2 பேரில் யார் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள அவர் கூட்டிகிட்டு வந்ததுனால இன்னொருத்தவங்க எப்படி இருக்குது, அவங்கள காணும்னு சொல்லிட்டு தேடுறாங்க. ஓகேவா? அவங்க பார்க்கலான்றதெல்லாம் இந்த இடத்துல சொல்லப்படவே இல்லை, நம்மளே அதெல்லாம் இமேஜின் பண்ணிக்கிறோம். 2 பேர் இருந்தாங்க, ஒருத்தர் அவங்க கணக்கே தெரியாமல் தூக்கின்னு போயிடுவார், அந்த மாதிரி கிடையாது. இது 2 பேர் இருப்பாங்க, அதில் ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. அப்போ 2 பேர் எந்திரம் மறைத்து கொண்டு இருக்கிறாங்க, ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். ஓகேவா? அப்போ கூட கைவிடப்பட்டவங்களுக்கு கூட யாரை பார்ப்பாங்க, வந்து கூட்டிக்கிட்டு போகிற தேவதூதர்களை பார்ப்பார்கள். அப்போ மனுஷகுமாரன் வருவார், ஆயத்தமாக இருங்கள்ன்றது தான் அந்த கொரிந்தியருக்கு சொல்லப்போ உபத்திரவம் முடிஞ்சதுக்கப்புறம் தான். ஆனால் ஐயா மிகவும் பயங்கரமாக துணிகரமாக என்ன சொல்கிறார், உபத்திரத்துக்கு முன்னாடியே சபை எடுத்துக்கொள்ளப்படும்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. அதுக்கு எந்த ஒரு வேதாதாரமும் கிடையாது. வேணால் கதையாக சொல்லலாம், ஜெகன் மாதிரி கதையாக சொல்லலாம். அப்புறம் ஐயா இன்னும் பல பேர் இருக்காங்க, பல பேர் என்ன பண்ணால் தங்கள் கதையை நம்பி தான் என்ன பண்ணுறாங்க, வேதத்தை படிக்கிறாங்க. நான் எப்படி சொல்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கதையை ரெடி பண்ணிக்கிறாங்க. ரெடி பண்ணிவிட்டு அவங்க வேதத்தை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. வேதத்தை படித்து என்ன புரிஞ்சுக்கணுன்றதெல்லாம் அப்புறமேட்டு தான். மற்றவங்க சொல்கிற கதை நல்லா இருக்கா, ஓகே இதை நானும் சொல்கிறேன், சரி. அதனால் வேதத்தை ஆராய்ந்து பார்க்க மனதில்லாதவர்களாக இருக்கிறார்கள். வேதத்தின் மேல் உள்ள அன்பு, சத்தியத்தின் மேல் உள்ள அன்பு தணிந்து போயிருக்கிறது. மற்றவங்களுக்காக என்ன பண்ணுறாங்க, மற்றவங்க சத்தியம்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே சத்தியன்றாங்க. சரி, அப்போ இங்கே உபத்திரம் முடிஞ்ச பேர் தான் இயேசு கிறிஸ்து வருவார். அதுக்கு முன்னாடி சபை எடுத்துக்கொள்ள கண்டிப்பாக வரவே மாட்டார். ஏன்னா என் தேவன் இயேசு கிறிஸ்து என்ன பண்ண மாட்டார், பொய் சொல்ல மாட்டார். எப்போ வரீங்கன்னு கேட்டால் அவர் சொல்லாத பதிலை அப்போதைக்கு வந்துட மாட்டார். நான் உங்ககிட்ட பொய் சொன்னேன், சிஷ்யர்கள் கேட்டாங்களே எப்போ வருவீங்க, நான் உங்களுக்கெல்லாம் பொய் சொல்லிட்டேன், நான் அப்போ வரமாட்டேன், இப்போ தான் வருவேன், ரகசியமாக சபையை கூட்டிகிட்டு போயிட்டேன், இதெல்லாம் கிடையாது. சபை உபத்திரவத்தை சந்திக்கும். உண்மையான விசுவாசம் உள்ளவர்கள், விலையேற பெற்ற விசுவாசம் உள்ளவர்கள் நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க.
அந்த சும்மா உலகத்துக்காக வேஷம் போகிறவங்க, உலகத்துக்காக விசுவாசம் இருக்கிற மாதிரி காமிக்கிறவங்க எல்லாரும் உபத்திரவத்தில் கண்டிப்பாக வழி விலகி போயிடுவாங்க. தேவன் புடமிடுவார். அதுக்காக தான் உபத்திரத்தை வச்சுருக்காரு. அந்தி கிறிஸ்து தான் உபத்திரவப்படுத்த போகிறான். ஆனால் தேவன் விசுவாசத்தை காணும்படியாக விசுவாசத்தை பார்க்கணும்னு நினைக்கிறார். தேவன் எதிர்பார்க்குறது அதுதான். நடைபெறும். சரியா? இப்போ 70வது வாரம் ஏற்பார். தானியேல் 9:27. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை ஏற்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோட பாலாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாலாக்குகிறவன் மேல் தீர் மட்டும் சொரியும் என்றான். என்ன இது? அந்தி கிறிஸ்துவை குறிப்பிடக்கூடியது. அந்தி கிறிஸ்து வந்து என்ன செய்வானா, ஒரு வாரம் 7 வருஷத்துக்கு ஒரு உடன்படிக்கை இஸ்ரவேல் தேசத்தோடு பண்ணுவான். ஆனால் பாதி தூரம் வந்த உடனே அவன் என்ன பண்ணுவான், அவர்கள் எல்லாம் தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று பலிபீடத்தில் அங்கே தன்னை முன்னாடி வச்சு எல்லாரும் என்னையை வணங்கணும்னு சொல்லி ஒரு பாலாக்குகிற அருவருப்பை உருவாக்குவான். அப்போ மகா உபத்திரவம் நடக்கும் அப்படின்னு தானியேலுக்கு காபிரியல் தேவதூதன் மூலமாக வெளிப்பட்ட தீர்க்க தரிசனத்தை தான் ஆண்டவர் மத்தேயு 24:15 சொல்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இங்கே நீங்கள் இதை புரிஞ்சிங்கன்னா 6வது புரிஞ்சுதா உங்களுக்கு? தானியேல் 9:27 இயேசு கிறிஸ்து செய்வார்னு சொன்னதை இங்கே அந்தி கிறிஸ்து செய்வார்னு ஐயா சொல்லின்னு இருக்கார். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். எதுக்காக ஒழிய பண்ணுவார்? ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் பலியும் காணிக்கையும் மாறிட்டார். நித்திய பலியாகவும் நித்திய காணிக்கையாகவும் இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே தேவனுக்கு பலியிட்டதுனால இனி பாவங்களின் நிமித்தமாக பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் பாவத்தினுடைய பலிகள் நிறுத்தப்பட்டது. திரைச்சீலை கிழிக்கப்பட்டது. மகா பரிசுத்த ஸ்தலத்தை எல்லாரும் பார்த்தாங்க. அதனால் இனி பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லாமல் போனது. அதுக்கப்புறமா தேவாலயமும் இடிக்கப்பட்டது. அப்போ ஒட்டு மொத்தத்திலே அவர் என்ன பண்ணுறாரு, பலி செலுத்துகிற சிஸ்டத்தை அதுக்கு தேவைப்படுற தேவாலயமும் இல்லை, மகா பரிசுத்த ஸ்தலமும் வெளியே தெரியுது. அப்படின்ற பட்சத்தில் பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணது யார் தான்? இயேசு கிறிஸ்து தான். திரைச்சீலை கிழித்தது அந்தி கிறிஸ்து கிடையாது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தான் அதெல்லாம் வர முடியாது. ஏன்னா அங்கே தேவனுடைய கிருபாசனம் இருக்குது, தேவனுடைய ஷக்கினா மகிமை இருக்குது. அதனால் கிருபாசனத்தை காணிக்கை ஒழிய பண்ணது யாருன்னா இயேசு கிறிஸ்து. அந்த கிறிஸ்து வந்து அவன் பண்ண போகிற காரியங்கள் இருக்குது. ஆனால் இங்கே 70வது வாரத்தில் இந்த இடத்துல போட்டிருக்குது வந்து, அப்போ அந்த கிறிஸ்துவ எந்த இடத்துலையாவது அவர்னு போட்டிருக்கா? அவர் ஒரு வாரம் அளவும் அவன் வேணால் சொல்லியிருப்பாங்க, சின்ன கொம்புன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் ஒரு வாரம் அளவும் அப்படின்னு அவர்னு பேசியிருக்க மாட்டான். மரியாதை கொடுத்து வேதத்தில் சாத்தானுக்கு சொல்லப்படவே இல்லை. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். இதை பண்ணுறது மரித்த இயேசு கிறிஸ்து மேசியா தான் இதை பண்ணுறார். இதை அந்தி கிறிஸ்து பண்ணலை. எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி சொல்லுவீங்க? இயேசு கிறிஸ்து பண்ணுற காரியத்தை அந்தி கிறிஸ்து பண்ணுறான்னு சொல்லிட்டு எப்படி சொல்லுவீங்க? சரி, அது உங்கள் விருப்பம், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தெரில. சரி, ஆனால் இது வந்து என்னால் இது இயேசு கிறிஸ்து செய்து முடித்த காரியம், அந்தி கிறிஸ்து வந்து செய்ய போகிற காரியம். ஓகேவா? அவன் வந்து பண்ண போகிறான். பலிபீடத்தை அதில் அருவருப்பானவர்களை பலியிட போகிறான், அதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த விஷயம் வந்து என்ன இல்லை, இது இயேசு கிறிஸ்து செய்த விஷயம். இதுக்கும் அந்த கிறிஸ்துக்கும் சம்மந்தமே இல்லை. சில பேர் இந்த பலியையும் காணிக்கை ஒழிய பண்ணுவார்னு கொடுத்துருக்கிறதுல இந்த விஷயத்தை ஏதோ அந்த கிறிஸ்து பண்ணுவான்னு நினச்சிக்கிட்டு தான் எல்லாத்தையும் மாற்றுறாங்க. இடைவெளி காலம்னு ஒன்று உருவாக்கி அதுக்குள்ளே எல்லாத்தையும் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? அதுதான், சில புரிதல்கள் இல்லை. அவர்களுக்கு சில புரிதல்கள் இல்லாதனால வேத வாக்கியங்களை புரட்டுகிறார்கள். சரி, ஐயா என்ன பண்ணுறாரு, யார் உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவா, யார் இப்போ உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவா, அநேகருக்கு உறுதிப்படுத்துவார்னு போட்டிருக்கு.
இயேசு கிறிஸ்து இப்போ உயிர்த்தெழுந்து சீஷர்களுக்கு எதுக்காக வந்தார்? உடன்படிக்கையை உறுதிப்படுத்தினார். பரிசுத்த ஆவியானவர் எதுக்காக வந்தார்? உடன்படிக்கையை உறுதிப்படுத்தினார். புரியுதா உங்களுக்கு? சரி. அப்போ இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்தில் போனது எதுக்காக? அபிஷேகம் பண்ணப்பட்டார். அன்றைக்கி தான் அபிஷேகம் பண்ணப்படுறார். நான் இன்னும் மகிமைப்படவில்லை, நான் என் பிதாவின் இடத்திற்கு போகணும் அப்படின்றத பற்றி பேசுகிறார். போயிட்டு வந்ததுக்கப்புறம் தாராளமாக சீஷர்களுக்கு என்ன பண்ணுறார்? திரும்ப லெசன் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். 40 நாள் பூமியில் இருந்து உயிர்த்தெழுந்து பூமியில் 40 நாள் பூமியில் இருந்து என்ன பண்ணுறாரு? மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவைகளாம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறார். ஆனால் மோசே முதலிய தீர்க்கதரிசிகள் சொன்ன வாக்கியங்களை அதெல்லாம் தேவையில்லை, வெத்து வேட்டுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. கேட்டால் தேவனுடைய ஊழியக்காரன் பேசுகிறாங்க. இயேசு சொன்னதையும் விசுவாசிக்கல, இயேசுவையும் விசுவாசிக்கல, இயேசு செஞ்சதையும் விசுவாசிக்கல. அந்தி கிறிஸ்துவுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து இயேசுனுடைய கிரியைகளை பற்றி விளக்கப்பட்ட 70 வாரத்தில் எதுக்காக அந்தி கிறிஸ்துவை கொண்டு வரீங்க? சரி ஐயா சொல்லட்டும், ஏன்னா டைம் நிறைய போகுது. அவர் என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டு நான் முடிக்கலாம். பத்து 11 பார்த்தது போல் ஆண்டவர் வந்து இஸ்ரேலை முழுவதுமாய் நிராகரிக்கவில்லை. அவங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கம் வந்து அவர் நிறைவேற்றுவார். அதனால் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் தியாலஜிங்கிறது வந்து முழுவதும் தவறு என்பதை நம்ம புரிஞ்சு கொண்டோம். இந்த அங்கே தன்னை முன்னாடி வச்சு எல்லாரும் என்னையை வணங்கணும்னு சொல்லி ஒரு பாழாக்குகிற அருவருப்பை உருவாக்குவான். அப்போ மகா உபத்திரவம் நடக்கும் அப்படின்னு தானியேலுக்கு காபிரியேல் தேவதூதன் மூலமான வெளிப்பட்ட தீர்க்க தரிசனத்தை தான் ஆண்டவர் மத்தேயு 24:15 சொல்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இங்கே நீங்கள் இதை புரிஞ்சிங்கன்னா ஆறாவது அதிகாரம் இது 69க்கு 70க்கு இடையில உள்ளதை பார்த்தீங்கன்னா என்ன, இந்த 70வது வாரம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் அவன் ஒரு 7 வருஷத்துக்கு அவன் ஒரு உடன்படிக்கை போடுவான். போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்? வெளிப்படுத்தின சுவிசேஷம் 6வது அதிகாரத்திலிருந்து 18வது அதிகாரம் 19வது அதிகாரத்தில் நம்ம வரப்போகிறது 18வது அதிகாரம் வரைக்கும் அங்கே என்ன நடக்க போகுது, உபத்திரவம் நடக்க போகுது அப்படிங்கிறத குறித்து ரொம்ப தெளிவாக அங்கே ஆண்டவர் குறிப்பிடுறார். என்ன, இந்த 7 வருஷத்துக்கு அவன் வந்து ஒரு பெரிய உபத்திரவத்தை கொண்டு வர போகிறான். நீங்கள் யாராவது ஒருத்தங்க தானியேல் 11வது அதிகாரத்தில் எடுத்து ஒரு வசனம் மட்டும் வாசிங்களேன், 36வது வசனம் வாசிங்களேன். ஏன்னா இதில் அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது அவன் வந்து ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறான். அந்த உடன்படிக்கை பண்ணி என்ன செய்ய போகிறான்? அந்த உடன்படிக்கையின் பிரகாரம் நீங்கள் வந்து என்ன செய்யணும்? என்னைய நீங்கள் வந்து ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். 11:36 தனக்கு இஷ்டமானபடி செய்து தன்னை உயர்த்தி தன்னை பெரியவனாக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். கோபம் தீரும் மட்டும் நிர்ணயிக்கப்பட்டது நடந்தேறும். நல்ல கவனிங்க. அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் எதுவா ஒரு காரியம் தெரிஞ்சு கொள்ளுங்க, அவன் வந்து ஹோமோசெக்சுவலா இருப்பான். அவனுக்கு ஸ்திரீகள் மேல விருப்பம் இருக்காது. இன்றைக்கு 2018 ஹெட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ஐரோப்பாவில் யூரோப்பியன் யூனியனில் உள்ள 5 நாடுகளினுடைய தலைவர்கள் ஹோமோசெக்சுவல்ஸ். இன்னைக்கு பிரசல்ஸ் பெல்ஜியத்தில் இருக்கும் பெல்ஜியத்தினுடைய பிரதம மந்திரி இஸ் அ ஹோமோசெக்சுவல். நெதர்லாண்டில் இருக்கவர் ஹோமோசெக்சுவல், அயர்லாண்டில் இருக்கவங்க ஹோமோசெக்சுவல். ஸ்திரீகளினுடைய விருப்பம் இல்லாமல் இருப்பான். என்ன சொல்லுவான்? தன்னை நிறுத்தி தன்னை வணங்க சொல்லுகிறவனாக இருப்பான். என்ன பாழாக்குகிற அருவருப்பு அவன் உண்டு பண்ணுவான். இந்த 7 வருஷத்துக்கான உடன்படிக்கையை பண்ணுவான்.
அது ஏன் பண்ணுவான், எப்படி உபத்திரத்துக்குள்ளே போவாங்கங்கிறது அடுத்த பாடம். பட் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, தானியேலுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார், 69 வாரம் முடியும் போது ராஜாவாக அவர் பவனி வருவார், அவர் சங்கரிக்கப்படுவார். அதற்கு பின்பாக என்ன நடக்கும், அந்தி கிறிஸ்து வருவான். அந்தி கிறிஸ்து அவன் 7 வருஷத்துக்கு உடன்படிக்கை பண்ணுவான். நம்ம வெளிப்படுத்தின 6வது அதிகாரத்தில் சொன்னது போல அவன் முதலாவது வெள்ளை குதிரையில் வருவான். என்ன, சமாதானத்தை கொண்டு வருகிறவனாக வந்து அவன் வஞ்சித்து பாதி முடிந்த பின்பு, நீங்கள் தானியேல் 9:27 என்ன முதல்ல விட்டுருவான். என்ன, அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கைகளையும் ஒழுவ பண்ணுவான். அருவருப்பான செட்டைகளோட பாழாக்கிறவன் வந்து அவன் இறங்கி அவன் தன்னை ஆராதிக்க சொல்ல. இப்போ 11வது அதிகாரம் தானியேல் 11, 36, 37, 38 வாசித்தது போல் நீங்கள் இப்போ வீட்டில் எடுத்து வாசித்து பாருங்கள். 11வது அதிகாரம் 36லேருந்து 40 வரைக்கும் உள்ள வசனங்களில் பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான், என்னைய வணங்கு என்று சொல்லி அவர்களை இது பண்ணும்போது அங்கு பெரிய கொடுமை ஆரம்பிக்கும். இப்போ இங்கே தான் இந்த 70வது வாரத்தினுடைய ஆரம்பத்தில் மகா உபத்திரவம் தொடங்கும். அந்த உபத்திரவத்தை தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு. அது பிரசவ வேதனையாக தொடங்குன்னு சொல்லி மத்தேயு 24:8 சொல்லிட்டு 15வது வசனத்தில் தானியேலுடைய தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டு அதற்கு பின்பாக மத்தேயு 24, 21, 22 சொல்லும்போது சொல்றது பாருங்க, ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாதுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். என்ன, இதுவரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாது. அவ்வளவு மோசமான கொடிய கர்த்தருடைய த ராத் ஆஃப் காட் என்று சொல்லக்கூடியதாக அவருடைய மகா உக்கிரமான நியாய தீர்ப்பு பூமியின் மேல் வரும். பயங்கரமாக இருக்கும். அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இந்த சம்பவங்கள் நடக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனும் தப்பி போகுவதில்லை, தெரிந்து கொள்ள. இப்போ ஐயா சொன்னதை நல்லா கவனிச்சிங்களா? ஐயா என்ன சொன்னார், மிகப்பெரிய ஒரு உபத்திரவம் வரும்னு சொன்னார். ஆனால் தேவனுடைய ராத் ஆஃப் காடுன்னாரு, தேவனுடைய கோபாக்கினை வரும்னாரு. ஆனால் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் படித்தது வந்து தேவனுடைய கோபாக்கினை கிடையாது. அங்கே வந்து அந்தி கிறிஸ்துவனுடைய உபத்திரவத்தை பற்றி தான் அங்கே விளக்கியிருக்காங்க. தேவனுடைய கோபாக்கினை வரப்போகுது. இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய உபத்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் தேவன் அவருடைய கோபத்தை காண்பிக்க போகிறார். அது உண்மைதான். ஆனால் ஐயா சொல்கிறது என்னென்னா, அந்தி கிறிஸ்துவனுடைய கோபத்தையே, அந்தி கிறிஸ்துவனுடைய உபத்திரத்தை தேவனுடைய கோபம்னு சொல்கிறார். இது மிகப்பெரிய தவறு இது. அதாவது இப்போ உங்களை அடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், யார் அடித்தா அப்படின்னு கேட்டால் யார் அடித்தாங்களோ அவங்கள தான் சொல்லணும். ஆனால் அந்தி கிறிஸ்து உபத்திரப்படுத்துகிறத தேவனுடைய கோபம்னு சொல்கிறது மிகப்பெரிய தவறு. புரியுதா உங்களுக்கு? சரி, அப்போ ஐயாவுக்கு வந்து என்ன புரியலன்னா, எது யார் பண்ணுறானே தெரில. அந்த ஒரு வாரத்தை அந்த இடைவெளி காலம்னு ஒன்று ஆரம்பித்தார். இது எல்லாமே எதுக்காகனா, சபை வந்து உபத்திரத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு இவங்க சொல்லிட்டாங்கன்னா போகாதுன்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லை, தேவனுடைய வருகை மிக சமீபம். அதுக்கு முன்னாடி உபத்திரவ காலம் மிக சமீபம். அதனால் உபத்திரவங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஆயத்தப்படுங்க. அந்தி கிறிஸ்து ஆயத்தமாக இருக்கிறான் உபத்திரவங்களை படுத்துறதுக்காக. ரகசிய வருகை வரும்னு சொல்லி ஏமாந்து போவார். ரகசிய வருகை ஒன்று இல்லை. சரி, ஐயா என்ன நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். ஏன்னா பயங்கர இருள் இருந்தால் தான் அவங்க தப்பிக்க முடியும்னு சொல்லி அவர்கள் இருக்கக்கூடிய, நம்ம பின்னாடி பார்ப்போம். வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்களாம் என்ன சொல்றாரு ஆண்டவர், நீ ஓடு ஓடு, மாடியில் இருந்தால் ஓடு, உள்ள கீட்டுக்குள்ளே போகாத, நீ தோட்டத்தில் வேலை பார்த்துனா வீட்டுக்கு போய் ஜாமான் எடுக்க போகாத, ஓடு, எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சுக்கோ. ஏன்னா அவ்வளவு கொடி. நீ யாரெல்லாம் அந்தி கிறிஸ்துவ வணங்கலையோ, யாரெல்லாம் இது பண்ணலையோ அவெல்லாம் கொலை செய்யப்படுவார்கள். பழைய ஏற்பாட்டிலே பார்த்தீங்கன்னா 50% மக்கள் கொல்லப்படுவாங்க. பயங்கரமான நாட்கள். அதனால அதிலிருந்து தப்பிச்சு கொள்ளுன்னு சொல்றாரு. ஆனால் இது யாருக்கு? உன் ஜனத்திற்கு. தானியேலுடைய ஜனத்துக்கு சொன்னாரு, நமக்கு இல்லை.
ஐயா அழகாக சொல்லார்ல, தானியேலுடைய ஜனங்களுக்கு சொல்லார், நமக்கு இல்லை. ஆனால் வந்து wrath ஆஃப் காட் மட்டும் சொல்லும்போது என்ன சொன்னார், பூமியில் இருக்கிற ஜனங்களுக்குன்னு பேசினார். பூமியின் மேலே தேவனுடைய கோபாக்கினை வரும்னு சொல்லிட்டு பேசினார். ஆனால் உபத்திரவம் யாருக்கு வரும்ன்றாரு, இல்லை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தான், நமக்கு இல்லை. இதெல்லாம் வந்து சுத்த பொய், அழகாக சொல்லப்படுகிற பொய்கள். ஓகேவா? சரி. அதாவது உபத்திரவத்துக்கு ஆயத்தமாகுங்க. தேவனுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க, பொறுமையை காத்துக்கொள்ளுங்க, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுங்க. நிச்சயமாக என்ன பண்ணலாம், இவைகள் தான் உபத்திரவ காலங்களில் உங்களுக்கு கை கொடுக்கும். என்ன ஆனாலும் விசுவாசத்தின் மூலமாக ஜெயிக்க பாருங்கள். சண்டை போட்டு ஜெயிக்கிறது கிடையாது, கோபத்தை காண்பிக்கிறதுனால ஜெயிக்க முடியாது. விசுவாசத்தையும் பொறுமையும் காண்பிக்கிறதுனால மட்டும்தான் என்ன பண்ண முடியும், உபத்திரவ காலங்களில் நிலைச்சிருக்க முடியும். அதே நேரத்தில் பிசாசினுடைய அநேக ஆஃபர் கண்டிப்பாக கொடுப்பான். நீ எல்லாத்தையும் விட்டுவா, நான் உனக்கு இதை தருவேன், அதை தருவேன், உனக்கு இந்த பெரிய பெரிய வேலையை கொடுப்பேன், பெரிய பெரிய தொழில் செய்கிறதுக்கு உன்னை பார்ட்னராக சேர்த்துக்கிறேன், நிறைய பெனிஃபிட்ஸ், அப்புறம் நிறைய விஷயங்கள் அவன் கொடுப்பான். அதனால் வந்து உபத்திரவன்னொடனே அவங்களுக்கு சோறு தண்ணிலாம் போடாமல் பட்டினி போடுவான்லாம் நினைக்காதீங்க. யார் இது எல்லாத்தையும் யார் வெறுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த காரியம்லாம் நடக்க போகுது. ஆனால் இது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறவர்கள் அநேகர் இருப்பாங்க. ஏன்னா இதை எதிர்பார்த்து இயேசு நோக்கி வரவங்க இருக்காங்க. நான் பெரிய பணக்காரன் ஆகணும், என் கடன் பிரச்சனை தீரணும், எனக்கு இது நடக்கணும், அது நடக்கணும் சொல்லிவார். அதுக்காக இயேசுவை பின்பற்றுவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, உபத்திரவ காலத்தில் அந்த கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பித்து விடுவார்கள். சரி, அப்போ உண்மையான விசுவாசமும் உண்மையாக தேவன் மேலே வைக்கிற அன்பு மட்டும்தான் என்ன பண்ணும், உபத்திரவ காலத்தில் கை கொடுக்கும். சரி, ஐயா வந்து முழுக்க முழுக்க சொல்கிறது எல்லாமே பொய்யா இருக்குது. சரி, கேட்கலாம். நல்லா புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா இந்த 70வது வாரம் தொடக்கம் வந்து எங்கே வரப்போகுது, எங்கே அருவருப்பு வரப்போகுதோ அப்போ தான் அங்கே நடக்க போகுது. அது எங்கே நடக்க போகுது, எருசலேமில் உள்ள தேவாலயத்தில். மறுபடியும் எரேமியா 30வது அதிகாரம் 7வது வசனம் நம்ம ஏற்கனவே வாசித்தோம் போன பாடத்தில். இந்த பாடத்திலையும் பாருங்கள், ஐயோ அந்த நாள் பெரியது, அதை போலத்த நாள் இல்லை, அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். இது யாக்கோபுக்கு வரப்போகிற சம்பவன காரியம். ஓசியா 5:15 பாருங்க, அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தனத்துக்கு திரும்பி போய்விடுவேன், தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். எங்க அவங்க இஸ்ரவேல் தேச மக்கள் ஆபத்து வரும்போது தான் ஆண்டவரை போய் தேடுவாங்க. ஆனால் நம்ம முன்னாடியே அறிந்ததுனால இப்போவே அவரை தேடி அவரோட நம்ம இருந்துக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஆபத்துக்குள்ளே போக வேண்டியதில்லை. நம்ம கருத்தாய் ஏன்னா நம்ம வசனத்தை தெரிஞ்சு ஆண்டவர். சரி, இப்போ ஐயா சொல்கிறது எல்லாமே பொய்யா இருக்கிறதுனால இப்போ நான் அதெல்லாம் சொல்கிறதுக்கு டைம் இல்லை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆபத்தில் இப்போ நாம் தேவனை நோக்கி கூப்பிடணும்னு சொல்கிறது நியாயமான விஷயம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை குற்றப்படுத்தி நம்மளை நியாயவான்கள் மாதிரி காமிக்கிறது தப்பு. அந்த தப்பு பண்ணக்கூடாது. அதான் சொல்ல ரோமரில் அந்த 11ஆம் அதிகாரத்தில் கிளைகளுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டாதே அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து ரோமருக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் எச்சரிக்கிறார். அப்படின்னா ஒன்று புரிஞ்சிக்கோ, நீ உன்னால் நடக்கலை, அவங்களால தான் நீ ரசிக்கப்படுறன்றதை புரிஞ்சுக்கன்றது தான் அந்த ஒட்டுமொத்த அந்த அதிகாரத்தினுடைய விளக்கமாக அவர் கொடுப்பார். சரி, ஓகேவா? அதனால் அவர்கள் மனம் திரும்புவார்கள், கண்டிப்பாக மனம் திரும்புவாங்க. அது உலகத்துக்கே ஐஸ்வர்யமாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் விளக்குறார். இதுக்கப்புறம் அவங்க ரசிக்கப்பட்டதுக்கப்புறம் உலகம் எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்கள். இப்போ அவங்க இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாத போது அவங்களுடைய ரட்சிப்பினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அவங்க இழந்த ரட்சிப்பினாலே நாம் ரட்சிப்பு பெற்றுக்கொண்டிருக்கோம். ஆனால் இப்போ அவங்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னா இப்போ எப்படி இருக்கும் ரட்சிப்புன்னு தெரியுமா? அது இன்னும் அற்புதமாக சூப்பராக இருக்கும். அப்படின்றத பற்றி தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதும்போது அவ்வளோ தெளிவாக எழுதுகிறார். அதனால் இந்த தப்பு பண்ணக்கூடாது. அவங்கள குற்றப்படுத்தி நம்மளை நியாயவான்கள் மாதிரி காமிக்கிறது நிறுத்தணும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது இருதயத்தின் விருப்பமாக இருக்கணும் அப்படின்னு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். சரி, இப்படி பாடுக்குள்ளே போய் போராட்டத்தில் போய் நிந்தனையில் போய் நான் ரட்சிக்கப்பட்டு வர்றேன், அது வரைக்கும் நான் எப்படி வேணாலும் வாழுகிறேன் அப்படின்னு சொல்லி வாழ தேவையில்லை.
ஏன்னா இஸ்ரவேல் தேச மக்களோட வாழ்க்கையிலேருந்து ஒரு காரியத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஒவ்வொரு முறையும் தண்டனை வரும்போது இல்லை ஒரு ஆபத்து வரும்போது ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுறாங்க. அது முடிஞ்ச உடனே திரும்பிக்கிறாங்க, போங்க அதெல்லாம் ஓகே அப்படின்னு. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன அவங்க மட்டும்தான் அப்படி பண்ணுறாங்களா? புறஜாதியிலேருந்து ரசிக்கப்பட்டவங்க யாரும் அப்படி பண்ணலையா? ஒவ்வொரு வாட்டியும் என்ன பண்ணுறீங்க, மனம் திரும்புகிற மாதிரி தான் பண்ணுறீங்க. ஆனால் திரும்ப 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 சேத்துல விழுகிறது இது மனுஷனுடைய இயல்பு. எல்லோரும் அப்படி தானே பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க மட்டும் பண்ணுறாங்கன்றது கிடையாது, இது எல்லோரும் பண்ணுற காரியம் தான். சரி, அதனால் அவர்களை ஏளனம் செய்ய வேண்டாம் அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நான் அவங்களுக்காக அப்படி சொல்ல, இயேசு கிறிஸ்து அவர்களை நேசிக்கிறார். அதனால் அவர் நேசிக்கிறவர்களை நானும் நேசிக்கணும், அவர் வெறுக்கிறவங்கள நானும் வெறுக்கணும். நிக்கோலாய் மதஸ்தரை வெறுக்கும்படி சொன்னார், அவங்கள நம்ம வெறுக்கணும். இஸ்ரேல் ஜனங்களை அவன் ஆசீர்வதிப்பதே பிரியும் எப்பவுமே, அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அதனால் அவர்களுக்கு விரோதமாக பேச வேண்டாம். தேவனுக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்காது. இயேசு கிறிஸ்து அவர்களில் பிறந்தார். தன்னுடைய பிள்ளைகள் அவங்களாம் மாம்சத்தின்படியும் அவங்களோட பிள்ளைகள். நாம் விசுவாசத்தின் மூலமாக சேர்க்கப்படுறோம். ஆனால் அவங்க விசுவாசிக்கலாம் கூட அவங்களுடைய பிள்ளைகளாக தான் இருக்காங்க. அவங்க விசுவாசிக்கும் போது தேவன் அவங்களை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அவங்கள பற்றி சொல்கிறது அவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதுன்றதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. சரி, நீ நினையாத நாளிகையில் நான் வருவேன், அதனால நீ ஜாக்கிரதையான்னு. இந்த பாடத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னா, ஒரு நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது, ஆண்டவர் தானியேல் மூலம் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். அந்த தீர்க்க தரிசனம் கடைசி வரைக்கும் முடிவு காலம் மட்டும். அந்த முடிவு காலம் மட்டும் இடையில என்ன ஒரு இடைவெளி. அந்த கடைசி நாளிகை தொடங்கிறதுக்கு அறிகுறிகள் நிறையா இருக்குது. ஆனால் இன்னும் ஆரம்பிக்கலை. எப்போ ஆரம்பிக்கும்? சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே அது ஆரம்பிக்கும். அதனால் நம்ம யாரை எதிர்பார்த்து கொண்டு இருக்கணும்? கிறிஸ்துவை எதிர்பார்த்து கொண்டு இருக்கணும். கிறிஸ்துவை அறியாதவர்கள் அந்தி கிறிஸ்துவை எதிர்பார்த்து கொண்டு இருப்பார்கள். நம்ம கிறிஸ்துவை அறிஞ்சவங்க. அதனால தான் நான் சொல்லுவேன், எப்போ சும்மா கிண்டல், முழுக்க முழுக்க எல்லாமே போய் தான். ரகசிய வருகைன்னு ஒன்று இல்லவே இல்லை. உபத்திரவ காலம் கண்டிப்பாக இருக்குது. உபத்திரவங்கள் முடிஞ்ச பிறகு தான் என்ன ஆகும்? அவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இஸ்ரேல் ஜனங்கள்னு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேணாம். இஸ்ரேல் ஜனத்தையும் தேவன் சபையையும் ஒன்றாக இணைத்தார். அதனால் தேவன் இணைத்ததை பிரிக்காதிருப்பானாக, அதுதான் விஷயம். அதனால் அது மாதிரி பிரிக்கக்கூடாது. நீங்கள் பெற்ற ரட்சிப்பு, அவங்க பெற்ற ரட்சிப்பு, 2 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா ஐக்கியம்தான் உண்டாகணுமே தவிர பிரிவினைகள் உண்டாகக்கூடாது. சரி, அதனால் இஸ்ரேல் ஜனங்களை குறித்தும் தேவனுடைய ரட்சிப்பை குறித்தும் தேவனுடைய திட்டங்களை குறித்தும் தேவனுடைய ஆலோசனை குறித்தும் அவர் எதை விரும்புகிறான்றது குறித்துமே தெரியாமல் வேதத்தினுடைய சத்தியங்களுக்கு முரண்பாடாக ஐயா பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. சரி, எப்பவுமே தோற்றத்தை பார்த்து என்ன பண்ண வேணாம், யாரையும் முடிவு செய்ய வேணாம். தோற்றமும் வெல் செட்டில். சில பேர் சொல்லுவாங்க, காரில் இறங்கிட்டாங்கன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்கும். என்னப்பா கார்லலாம் வந்திருக்காங்க அப்படின்னோடனே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறதுலாம் ஜனங்க கேட்பாங்க. அப்புறம் பாட்டு அழகாக பாடிட்டாங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் எந்த உலகம் உங்களை வஞ்சிக்க தான் பார்க்கும். கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் என்ன தான் வேலை செய்வாங்க? அவங்களோட வேலையே என்ன தான்? தேவனுடைய சத்தியங்களுக்கு விரோதமாக பேசுகிறது மட்டும்தான் அவங்களுக்கு வேலை. இது எல்லாத்துக்கும் வெல்த் யார் கொடுப்பா? அதுக்கு தேவையான பணத்தெல்லாம் யார் கொடுப்பா? கண்டிப்பாக பிசாசு அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பான். அதனால் இப்படி ஆசீர்வாதமாக பேசுகிறது, அப்புறம் தேவனுடைய வார்த்தையை வைத்து என்னது ஜனங்களை குழப்புறது, இது எதுவுமே என்னால் ரட்சிப்பை கொண்டு வராது. தேவனுடைய ஜனங்களுடைய கண்கள் கட்டப்படுறதுக்கு இன்னும் உதவி செய்வாங்க, வேறு ஒன்றும் இல்லை.
தேவனுடைய ஜனங்களுடைய கண்கள் கட்டப்படுறதுக்காக, அவங்கள குருடாக்குறதுக்காக, அவங்க சத்தியத்தை புரிஞ்சிக்க கூடாதுன்றதுக்காக பேசப்படுகிறவை. இவங்களை அந்த கிறிஸ்து வந்து என்ன பண்ணுறான், கள்ளப்போதர்களையும் கள்ள தீர்க்கதரிசிகளையும் எதுக்காக பயன்படுத்துகிறான்னா, அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான நேரத்தை தள்ளி போட்டுகிட்டே இருக்கான். அதுதான் அவன் பண்ணுற வேலை. இப்போ புரிஞ்சிட்டா நீ அப்புறம் இன்னும் நீ நிறைய காரியங்கள் பண்ணுவீங்க. ஆனால் இப்போ புரியாமல் இன்னும் கொஞ்சம் காலம், இன்னும் ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுடைய கிரியைகள் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய கிரியைகள் வந்து என்ன ஆகும், குறைஞ்சிட்ருக்கும். இப்போ புரிஞ்சிருந்தா நீங்கள் இப்போத்துலேருந்து நீங்கள் அந்த கிரியைகளுக்காக ஆயத்தப்பட்டிருப்பீங்க. ஆனால் அந்த டைம் அவன் அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிடுறான், நேற்று மெசேஜில் கூட நாங்கள் கவனித்தோம். வசனத்தை அவன் எடுத்து கொண்டு போய் விடுகிறான், பொறுக்கி கொண்டு போயிடான். விசுவாசிக்காதவங்க மத்தியில் எதுக்கு வசனம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்துகிட்டு போயிடான். அதனால் நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கான நேரம் வந்து என்ன ஆகுது, தாமதமாகுது, ரொம்ப தாமதமாகுது. அதனால் நீங்கள் செய்ய வேண்டியவைகளை செய்ய முடியாமல் போகிறது. கடைசியில் ரட்சிப்பையே இழக்கக்கூடிய அபாயம் ஏற்படுது. சரி, கடைசியாக ஐயா என்ன சொல்லலான்னு லாஸ்ட்டாக கேட்கலாம். அங்கே வெள்ளை குதிரை ஓடுது, மஞ்சள் குதிரை ஓடுதுன்னா அவன் கிறிஸ்தவன் இல்லை, நீ அதை பற்றி நம்ம யாரை பார்க்கணும், வரப்போகிற ராஜாவை, வானத்திலிருந்து வரப்போகிறாரு. உயிரோடு இருந்தால் 1 கொரிந்தியர் 15:51 சொன்னது போல் ஒரு நொடியில் நம்மளுடைய சரீரம் மாறப்பட்டு நம்ம அவரோட எடுத்துக்கொள்ளப்படுவோம். மரித்திருந்தால் 1 தெசலோனிக்கர் 4:13-18 வரைக்கும் சொன்னது போல் மரித்தவர்கள் முதலில் உயிரோடு எழுந்து அவரோட போயிருப்பாங்க. சபையின் காலத்தில் யாரெல்லாம் மரித்தார்களோ அவர்களெல்லாம் உயிரோடு எழுப்பப்பட்டுருவாங்க. நம்ம அவரோட போயிருப்போம். அதனால் நமக்கு இந்த உபத்திரம் கிடையாது. நம்ம உபத்திரவத்தை தாண்டி உபத்திரத்துக்கு மேலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். அந்த இடைப்பட்ட காலத்தில் இருக்கிறோம். அதனால் நம்ம காலத்தை ஆதாயப்படுத்தி ஆண்டவர் நமக்கு கொடுத்த பொறுப்பாகிய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிற வேலையை நம்ம செய்வோம். அப்பொழுது நீங்கள் உண்மையும் உத்தமமாக வேலை செஞ்சீங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்தனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக வரும்போது அவர் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை குறித்து உங்களுடைய வெகுமானத்தை கொடுக்கறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருங்க. ஸோ அப்போ நம்ம காத்திருப்பு எதுக்காக? கிறிஸ்துவினுடைய வருகைக்காக. ஆமென். ஆமென். ஐயா இவ்வளோ நேரம் கர்த்தருடைய வார்த்தையை தான் பயன்படுத்தி பேசி கொண்டிருந்தார். ஆனால் அவர் உலக பிரகாரமாக காண்பித்த ஆதாரங்களை தவிர வேறு எதுவுமே அதில் என்ன இல்லை, உண்மை இல்லை. ஏன்னா முழுக்க எல்லா சத்தியங்களிலும் இப்போ அவர் சொல்லப்பட்ட சத்தியங்களில் அநேக சத்தியங்களை அவர் தவறாக மட்டும்தான் சொல்லியிருக்காரு. நானும் ஐயாவுடைய அநேக மெசேஜ் கேட்டிருக்கேன். நிறைய விஷயங்கள் அவ்வளோ தெளிவாக இவ்வளோ தூரம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி படித்து சொல்லியிருப்பார். ஆனால் இந்த செய்தி கேட்கும்போது எனக்கு நிச்சயமாக வருத்தமாக தான் இருக்குது. ஐயா வந்து இப்போ எல்லா உபதேசங்களையும் டச் பண்ணியிருக்காரு. ஆனால் எல்லா உபதேசங்களையுமே தவறு பண்ணியிருக்காரு. எல்லா உபதேசங்களுமே தவறாக இருக்குன்றது பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ரகசிய வருகை பற்றி தவறாக இருக்குது, உபத்திரவ காலத்தை குறித்து தவறான எண்ணம் இருக்குது, ரட்சிப்பை குறித்து தவறான எண்ணம் இருக்குது, இஸ்ரேல் ஜனங்க புற ஜனங்கள் அவர்களை குறித்த எண்ணம் தவறாக இருக்குது, சபையை குறித்த எண்ணம் தவறாக இருக்குது. உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி சபை எடுத்துக்கொள்ளப்படுன்றது அது தவறாக இருக்குது. ஏன்னா சபை என்ன செய்யணும், சுவிசேஷத்துக்கு ஆயத்தமாகணும், எல்லாம் உண்மை தான். ஆனால் அவர்கள் சந்திக்கக்கூடிய உபத்திரவங்களில் அவங்க அதுலேருந்து விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய கடைசி சோதனை இருக்குது. அந்த கடைசி சோதனையில் ஜெயிக்காமல் எப்படி அதுக்கு ஆயத்தமாகணும்? தேவனுடைய வருகை சமீபம்ன்றதெல்லாம் உண்மை. ஆனால் அதுக்கு ஆயத்தமாகவே விடாமல் அவருடைய வருகையை மட்டும் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. யார் அவருடைய வருகைக்குள்ளே போக முடியும்? விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறவங்க போக போகிறாங்க. யார் விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்துவீங்க? உங்கள்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக கொஸ்டின் ஆன்சர் கேட்டுருப்பாங்களா? அப்படி கிடையாது. உண்மையான சோதனையை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பார்க்க போகிறீங்க. உண்மையான விசுவாசத்தை தேவன் பார்க்க போகிறாரு. தேவன் உண்மையான விசுவாசத்தை பார்க்க போகிறார். அந்த கிறிஸ்து உண்மையாக நம்மை உபத்திரப்படுத்த தான் வரப்போகிறான். யாருக்கு அது உபத்திரமாக இருக்கும்? விசுவாசத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் உபத்திரமாக இருக்கும். விசுவாசனா என்னன்னு சொல்லி தெரியாதவங்களுக்கு அது உபத்திரவமாக இருக்காது. அதனால் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு என்ன பண்ணுங்கள், போராடுங்க, விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள்.
உங்கள் விலையேற பெற்ற விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. ஆமென்.